Okay. Read the story. Okay. No, naga mehta illa. Anji mehta illa. Naga. Zige mehta. हाँ. Za. Okay. No za. Let's go. Chikri. நமச்சு ஐயோ சிவசு அடிய மியூட் பண்ண வந்துட்டேன் மன்னிக்கணும். ஆக நம்ம உடலை ஒரு சுவாசதமாக நினைக்கின்ற அந்த முதல் அதுதான் முதல் மாயை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முதல் மாயை என்பது உடலை ஒரு சாஸ்வதமாக நினைக்கின்ற ஒரு ஆற்றல். உடல் சாஸ்வதம் அல்லன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். உடல் சாஸ்வதம் அல்ல நமக்கு பெருமாள். அதனாலதான் அருளாளர்கள் எல்லாம் பயந்துகிட்டு நன்மை செய்யறாங்க. ஐயோ இந்த மூச்சு காத்து இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்குமான்னு தெரியல, அதுக்குள்ள நமச்சிவாய மந்திரம் சொல்லிடணும், அதுக்குள்ள கோவில் வளம் தந்துடணும், அதுக்குள்ள அடியார்கள் தொண்டு விழுந்துடணும், அதுக்குள்ள அடியார் திருவடி நம்ம பிடிச்சு எழுந்துடணும் அப்படிங்கிற அதி தீவிர பக்தி பண்ணிட்டு இருக்காங்க. பக்தியிலேயே 4 வகை உண்டு. மந்த பக்தி, மந்ததர பக்தி, தீவிர பக்தி, தீவிரதர பக்தி அப்படின்னு 4 விதமா. மந்த பக்தி அப்படின்னா என்னது? பக்தி ரொம்ப மந்தமா பண்றது, ரொம்ப மந்தமா பாத்துக்கலாம். ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் பக்தி பண்றது. மந்ததர பக்தி அப்படின்றது கொஞ்சம் ரெகுலரா போறது. தீவிர பக்தி என்பது ரொம்ப ஃபெரோசியஸா பண்றது. தீவிர தர பக்தி என்பது மூச்சு காத்தை அடிப்படையாக கொண்டு பக்தி செய்யும். ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் ஒரு பக்தி, ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் ஒரு நன்மை, ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்ற அதி தீவிர பக்தி. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணலாம், உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணலாம், உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த மந்ததர பக்தி பண்றதுனால என்ன கிடைக்கும்? தீவிர பக்தி பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்லா படிச்சமா அப்புறம் படிச்சுக்கலாம், பாஸ் ஆகிக்கலாம், இந்த எக்ஸாம் இந்த விட்டா அடுத்து பண்ணிக்கலாம்னா கடைசி வரைக்கும் 2ஆம் கிளாஸ்லயே உட்காந்துருக்கணும். புரியுதுங்களா? கொஞ்சம் படிச்சோம்னா நமக்கு அடுத்த கிளாஸ் போவோம். இப்ப அந்த காலத்துல, இந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல டபுள் ப்ரமோஷன் உண்டு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? டபுள் ப்ரமோஷன் கொடுப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப கிளவரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தூக்கி 3rd ஸ்டாண்டர்ட்ல போட்டுருவோம். டபுள் ப்ரமோஷன் கொடுத்துருவோம். நீங்க அடியன் வந்து சயின்ஸ்ல ஐயா நான் அப்படிதான் வந்தேங்க ஐயா. 2ஆம் வகுப்புல இருந்து 4ஆம் வகுப்புக்கு போயிட்டேங்க ஐயா நானு. 2ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பா? வேளமான வகுப்பு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கரவழி எழுப்புறான். எல்லாம் கரவழி 2ஆம் வகுப்புல இருந்து 4ஆம் வகுப்பு. அம்மா வேலம்மாள் அம்மா வந்து உலகவியல்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல மட்டும் டபுள் ப்ரமோஷன் கிடையாது, இறைவனுடைய திருவருள் என்ற கல்லூரியிலையும் அவங்களுக்கு டபுள் ப்ரமோஷன். அவ்வளவு அளவுக்கு அவர்கள் வந்து ரொம்ப ஒரு தன்மை வாய்ந்தவர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக இந்த தீவிர தரபக்தி பண்ணக்கூடியவர்கள் யாருன்னா அவர்கள் தான் அருளாளர்கள். நம்மளுடைய 63 நாயன்மார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? இந்த பிறவிய சான்ஸா வச்சு இனிமே எங்க வரக்கூடாது, டீப்ரமோட் ஆகி இந்த பிறவிக்கு வரக்கூடாது, இறைவன் திருவடி ப்ரமோஷன் மட்டும்தான் வேணும்னு உழைச்சனால அவர்களுக்கு அந்த நம்ம என்ன பண்றோம், நம்ம பக்தி எப்படி இருக்கு? அவங்க ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் பக்தி செய்தார்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள். ஆடிக்கு ஒரு நாள் வீட்டை கிளீன் பண்ணுவோம், சாமியை கும்பிடுவோம். சரி இன்னைக்கு என்னது, அப்படியே அசை கும்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரியான பக்தி இருந்ததுன்னா நாம் செல்லுகின்ற இறைவனுடைய திருவடி செல்லுகின்ற அந்த கால அவகாசம் என்ன ஆகும்? நமக்கு மாறும். அந்த எண்ணம் எப்போது உதிக்கும் மனசுல, அது தீவிர பக்தி உதிக்கும்னாலே இந்த பிறவி நமக்கு கடைசி பிறவியா இருந்தா தான் அந்த எண்ணமே உதிக்கும். இந்த பிறவி நமக்கு கடைசி பிறவியா இருக்குன்னா, ஐயோ இன்னைக்கு நேத்து வந்து 108 தடவை நமச்சிவாய மந்திரம் சொல்லணும்னு நினைச்சேன், விட்டுட்டேன். அதனால சரி இன்னைக்கு ஓவர் டைம் போட்டு 208 தடவையா சொல்லிடுவோம்னு நினைக்கிறது தான் என்னது? அதி தீவிர பக்தி. அப்புறம் பாத்துக்கலாம், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு சொல்லிக்கிறோம். எங்க போயிட போறாரு சொக்கநாதர்? அங்கேயேதான் உட்கார்ந்துக்க போறாரு, பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த பக்தி வந்து நம்மளே அந்த அளவுக்கு தான் கொண்டு போகும். ஆனா இங்க இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்கள் அப்படி இல்லை. திருவாசக சிந்தனை இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்கள் எல்லாம் ஒவ்வொரு மூச்சுக்கும் பக்தி செய்கின்றவர்கள். நான் பார்த்துட்டு இருக்கேன், நம்ம அடியார்கள்லாம் இந்த வேலுண்டு வினை இல்லை, வார வழிபாட தொண்டு அதெல்லாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் எடுத்து செய்கின்றார்கள். அடியன் எல்லாருக்கும் இந்த இடத்துல நிறைந்த சபையில ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். நம்ம அடியன் வந்து நம்ம ஒரு பெரிய மன்னர் அல்ல, இல்ல மன்னர்களா? நமக்கு சொத்து பத்து இருக்கா? ஒரு கோயில் வந்து நம்மளே கட்டுறதுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு நேரம் இருக்கா? நமக்கு ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தா கூட கோயில் கட்டுறதுக்கு நேரம் இருக்கா? இல்ல சிரத்தையா பண்றதுக்கு ஆள் இருக்கா? அந்த கோயிலை பழைய காலத்து கோயில் மாதிரி ரொம்ப சாநித்தியமா கட்டுறதுக்கு தான் மக்கள் இருக்காங்களா? யாரும் கிடையாது. ஒரு கோவில் கட்டுவது என்பது நம்மளால சாத்தியம் இல்லை. ஆனா அடியார்கள்
இறைவன் என்ற ஆலயத்தை எழுப்பலாம். நம்ம எழுப்பலாம். அடியார்கள் உள்ளத்துல ஆலயம் எழுப்பலாம். அது நம்ம செய்யலாம். அது நம்ம கண்டிப்பா காசு செலவு பண்ண தேவை. ஒரு போனை போட்டு என்னப்பா என்ன திருவாசனைக்கு வர்றேன் 4 நாள் வந்த 5ஆவது நாள் ஆளை காணோம். வாப்பா சும்மா தானே வாப்பா ஒண்ணும் இல்ல சும்மா வா. இல்ல எனக்கு வேலை இருக்கு. எங்க மாமியார் திட்டுறாங்க எப்ப பார்த்தாலும் போன்லயே உட்கார்ந்து இருக்க. போன்ல ஷார்ட்ஸ் பாக்குறப்பெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க மாமியார். இல்ல போன்ல ஷார்ட்ஸ் பாக்குறப்போ போன்ல யூடியூப்ல பாக்குறப்பெல்லாம் ஆனா நம்ம ஏதாவது நல்லது பண்ணா மட்டும்தான் உலகம் நம்மளுக்கு நொட்ட சொல்லும். என்ன எப்ப பார்த்தாலும் அங்கேயே உட்கார்ந்து இருக்க, சாப்பாடு போட மாட்டேங்கிற, அது போட மாட்டேங்கிற. ஆனா நம்ம ஒரு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா நம்மள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம அப்போ நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அவர்களை அழைக்கணும். ஒரு வார்த்தை சொல்லி தெரியாத ஒரு கொஞ்சம் லேசா பக்தி இருக்கா, கொஞ்சம் பிள்ளையை பார்த்து ஆகா இது நல்லா இருக்கு இந்த பக்தி. இப்ப ரோட்ல போறோம் தாமரைப்பூ அழகா மலர்ந்துருக்கு. என்ன பண்ணுவோம்? பறிச்சுட்டு போய் சாமிக்கு வைக்கணும்னு ஆசைப்படுவோம்ல. ஆசைப்பட்டாலே நீங்க பறிச்சு வச்சிட்டீங்கன்னு கானகத்துல அர்ஜுனன் கூடயும் பிரம்மன் கூட பீமன் எல்லாரும் கூடயும் நம்மளுடைய சுவாமி கிருஷ்ணர் போயிட்டு இருக்காரு. பீமன் முன்னாடி போறான். எப்பயுமே பீமன் தான் பாடி கார்டா முன்னாடி போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப பின்னாடி எல்லாரும் வருவாங்க. கானகத்துல அப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கண்ணனும் கூட வர்றான். ஒரு இடத்துல கண்ணன் கிட்ட தர்மர் சொல்ற அப்படி இந்த மலர்கள் எல்லாம் நல்லா இருக்கு கண்ணா, இந்த மலர்களை எல்லாத்தையும் பறித்து பூசணைக்கு வைத்துக் கொள்ளலாமே அப்படின்னு. இந்த மலர்கள் பூசணைக்கு ஆஹா அப்படின்றாரு. என்ன கண்ணா எல்லா மலர்களும் நல்ல மலர், குறிஞ்சி இருக்கு, முல்லை இருக்கு, எல்லாமே நல்ல நல்ல மலர்களை தான் இருக்கு, பெருமானுக்கு உகந்த மலர்கள் தானே இருக்கு. இது என்ன? இல்ல இப்பதான் நடந்து போனால பீமன் பாக்குறப்ப நினைச்சா இந்த பூவெல்லாம் சாமிக்கு பறிச்சு வச்சா நல்லா இருக்குமேன்னு வச்சு சாமிக்கு பறிச்சு வச்சுட்டா சூடிய மலர்கள் மீண்டும் சூடுவதற்கு ஆஹா அப்படின்னாரு. ஆஹா எவ்வளவு பெரிய வார்த்தை. நடந்து போறப்பவே இந்த மலர் ரொம்ப அழகா இருக்கே, இந்த ஸ்பெஷலான மலர் நல்லா இருக்கே, அந்த மலரை கொண்டு போய் பறித்து சாமிக்கு போடணும்னு நினைக்கும். லேசா நீங்க பாத்தீங்கன்னா அல்லியோ தாமரையோ லேசா மொட்டு விட்டுருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப கட்டி மொட்டா இருந்தா சாமிக்கு போட முடியாது. லேசா மலரை என்ன பண்ணுவோம், சரி இந்த பூவை நாளைக்கு விட்டுருவோம், நாளைக்கு பறிச்சு போடுவோம். மலர் கொய்பவர்கள் எல்லாம் பாத்தீங்களா? நீங்க மலர் கொய்பவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூ நாளைக்கு பறிச்சுக்கலாம்வாங்க. நீங்க மலர் ஒரே ஸ்டேஜ்ல இருக்காது. எல்லா மலரும் ஒரே ஸ்டேஜ்ல இருக்காது. ஒரு கொடியில பாத்தீங்கன்னா ஒரு மலர் மலர்ந்து இருக்கும், ஒரு மலர் மொட்டா இருக்கும். ஆனா ஒரே ஒரு மலர் மட்டும் ஒரே மாதிரி மலரும். அது என்ன மலர் தெரியுமா? ஒரு மரத்துல ஒரு மலர் மலரும், எல்லாமே ஒரே ஸ்டேஜ்ல மலரும். அந்த மலர் தான் கடம்ப மலர்னு பேரு. கடம்ப மலர் என்ன ஆகும், அந்த மரத்துல பூக்கிற எல்லா மலரும் ஒரே ஸ்டேஜ்ல இருக்கும். ஒரே அதுதான் கடம்ப மலருடைய மிகப்பெரிய ஒரு மத்த எல்லா பூ எந்த மலருக்கும் அந்த இது கிடையாது. இங்க தாமரை குளத்திலே பாத்தீங்கன்னா ஒரு தாமரை மொட்டுல இருக்கும், ஒரு தாமரை வேற மாதிரி இருக்கும், ஒரு தாமரை. இங்க மலர்கின்ற அத்தனை மலரும் ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கும். எதை சொல்லுகின்றது? முருகப்பெருமான் அருள் செய்தா அத்தனை பேருக்கும் ஒரு சேர அருள் செய்வான். ஒருத்தனுக்கு முக்தி கொஞ்சம் கம்மி கூட உள்ள போய் நின்னுட்டா அத்தனை பேருக்கும் ஒரு சேர அருள் செய்கின்ற குருநாதன் முருகப்பெருமான்னு சொல்றதுனால அவன் கடம்ப மலர்ச்சூடியவன். அவன் கடம்ப மாலை எதை காட்டுகின்றது? முருகப்பெருமானுடைய கடம்ப மாலை காட்டுவது என்னன்னா, நாங்க எங்க இருந்தாலும் சரி, ஒரே மரத்துல எந்தெந்த இடத்துல பூத்தாலும் வந்தாலும் சரி, எங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்துல முக்தி கொடுத்து கூண்டோட கைலாசம் சொல்லுவாங்கல்ல, அந்த கூண்டோட கைலாசம் தருகின்ற ஆற்றல் உடையவர் நம்மளுடைய முருகப்பெருமான். அவனுடைய கடம்ப மாலை தருகின்ற செய்தியும் அதுதான். முருகனுடைய கடம்ப மாலை நமக்கு என்ன செய்யுதுன்னா, கவலைப்படாத யாம் இருக்க பயமே. அவன் சொல்ல தேவையில்லை, அவன் போட்டிருக்கிற கடம்ப மாலை சொல்லுகின்றது. சரி, அப்ப இந்த சூடிய மலர்கள் எல்லாம் நம்ம தொண்டு பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதனால இப்ப மலர்கள் நீங்க பாத்தீங்கன்னா எவரெஸ்ட்ல 1000 வருஷத்துக்கு பூக்குற ஒரு மலர் இருக்கான், 250 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குற மலர் இருக்கு. அதெல்லாம் கிடைச்சதுன்னா போய் சாமி கிட்ட போய் போடுவோம். ஆனா இந்த ஆன்மான்ற மலர் எப்ப பூக்கும், மனித மலர் எப்ப பூக்கும் அப்படின்னா 1/84 லட்சம். 1/84 லட்சம் போட்டீங்கன்னா 0.00000000 சம்திங் வரும். அப்பதான் இது பூக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மலர் பூப்பது ரேர் ஆஃப் ரேர், அதிசயத்திலும் அதிசயம். மனித மலர் பூப்பது, மனித மலர்னா ஒரு மனிதனாக பிறப்பது என்பது. அப்ப அந்த மனித மலரை கொண்டு சாமிக்கு அர்ச்சனை செய்வதுதான் சிறந்த மலர் பூசணை. நீங்க மனித மலர்களை கொண்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஏதாவது ஒரு பார்ட்டி சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க பாத்துருக்கீங்களா?
கையில காசு வச்சிருக்கேன்னு லேசா சொன்னா போதும், கோர்த்து விட்டுரும். என்னப்பா ஒரு இடத்த வாங்கி போடுப்பா, அங்க நல்லா இருக்கும், இங்க நல்லா இருக்கும். அவன் அவனோட இதுக்காக போய் வாங்கி போடுவான். அப்படி இதனால யாருக்கு பெனிஃபிட்னா, ரியல் எஸ்டேட் பண்றவனுக்கு பெனிஃபிட், வாங்குறவனுக்கு பெனிஃபிட் ஆனா தெரியல. ஆனா அது போல லேசா சிவபக்தி மனம் கமல்கின்ற ஆன்மா பார்த்தோன்னே, ஏப்பா நமச்சிவாயன்னு சொல்லு தங்கம், சிவாய நமன்னு சொல்லுப்பா, நீங்க வந்து பெருமானோட திருவடியை தேடுப்பா, புத்தகங்களை படிப்பா, திருவாசக முற்றுவதற்கு வாப்பா, கோயிலுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லுவது என்ன அர்த்தம்? அந்த மனித மலரை பெருமானுக்கு நீங்க கொண்டு போய் அவள் பாகமாக போடுவதற்கு. நாம கோவில் கட்ட முடியாது, நம்ம பெரிய மன்னர்கள் கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் சிவ பக்தியையும் சிவ அருளையும் கொண்டு வர முடியும். அதுக்குத்தான் நம்ம என்ன வச்சிருக்கோம், நம்மளுடைய வேலுண்டு வினையிலை குடும்பத்துல வார வழிபாடு அப்படின்ற ஒரு செய்தி வச்சிருக்கோம். அதுக்கு புத்தகங்கள்லாம் வழங்குறோம் இலவசமா. நீங்க என்ன பண்ணலாம், வாங்கி உங்க தெரிஞ்சவங்க கிட்ட கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது அவங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, 5 நிமிஷம் எப்ப இந்த மாதிரி ஒரு செவ்வாய்க்கிழமை எல்லாரும் படிச்சீங்க அப்படின்னா, ஒரு சேர உலக நன்மைக்காக படிக்கிறோம், நீங்களும் சேர்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கும் நன்மை பெறும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு 4-5 புத்தகத்தை கொடுத்து உங்கள் இல்லத்திலேயோ இல்ல அவங்க இல்லத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு கோவில்லையும் அந்த இறைவனை தேடுகின்ற ஆற்றல். அதாவது நம்ம எல்லாருமே தேடுவோம், எல்லாருமே கோயிலுக்கு போவோம், தேடுவோம். ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல தேடணும் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம செவ்வாய்க்கிழமை வழிபாடு, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பாங்கு எண்ணத்தை உருவாக்கி ஒரு ஒரு சிவ எண்ணத்தை தோன்றணுன்றதுக்காக அடியேன் வந்து எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு இருப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க வந்து எல்லாரையும் ஒரு ஒரு சின்ன குழுவை அமைச்சு அவர்களுக்கு செய்து ஒரு செவ்வாய்க்கிழமை அட்லீஸ்ட் ஒரு நாள் மட்டும் 1/2 மணி நேரம் மட்டும், வாரத்துக்கு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கப்பா. வாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை. வீட்டுக்கு வாங்க, நான் ஒரு காஃபி போட்டு தரேன். வீட்டுக்கு வாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பால் வச்சு தரேன். வீட்டுக்கு வாங்க, எல்லாருக்கும் சுண்டல் தரேன். சாமி கும்பிட்டு எல்லாரும் நல்லபடியா போகலாம்னு சொல்லி நீங்க அவர்களை அமர்த்தி அவர்களுக்கு ஊட்டுகின்ற அந்த பக்தி ரசம் என்பது அவர்கள் மனத்திலே நீங்கள் ஆலயத்தை ஏற்றுவது. பெரிய ஆலயம், பிரம்மாண்டமா கட்டப்பட்ட ஆலயம் எதுக்காகன்னா மனசுல சாமி வரணுன்றதுக்காகத்தான். மனசுலயே டைரக்டா சாமி வர சொன்னா ஆலயம் எழுப்பிய பயனை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு பிறவியில எத்தனை ஆன்மாக்கள் மனசுல சிவதீபத்தை ஏற்றுங்களோ அத்தனை ஆலயங்களில் நீங்கள் ஏற்றிய பலனை பெறுகின்றீர்கள். ஆகவே அடியார்கள் தொண்டை திறந்து செய்ய, ஏதாவது ஒரு தொண்டு செய்யுங்க. வேலுண்டு வினைகளுக்கு தான் செய்யணும் இல்ல உங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு, நீங்க பேசணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் வச்சா இல்லடா நானே பேசிட்டு இருக்கேன், நம்மளும் பேசுவோமே அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன சத்சங்க அமைங்கன்ற ஒரு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை இருக்காங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை அமைங்க. சரி, நம்ம பேசுறதை யாரும் கேட்க மாட்டாங்கன்னா குழந்தைகளை கூப்பிட்டு அமைக்கலாம். குழந்தைகளை கூப்பிடுங்க, குழந்தைகளுக்கு இப்படிலாம் இருக்கு, ஒரு கதை சொல்லலாம், குழந்தைகளுக்கு சொல்லலாம், செய்யலாம். இப்படி செய்ய வேண்டும். இதுக்கு பேர் தான் என்னன்னா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்படி எல்லாரையும் அழைச்சு 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 சாமி கூட கொண்டு போய் சேர்க்கிறோம்ல, இதுக்கு பேர் என்ன தெரியும்? இதுக்கு பேர் என்ன நோன்பு தெரியுமா? இதுக்கு பேர் தான் திருவம்பாவை நோன்பு. இதுக்கு பேர் தான் திருவம்பாவை நோன்பு. மார்கழி மாசம் மட்டும் செய்யறது இல்ல, 365 நாள் யாரு சிக்கினாலும் தூக்கி சாமி கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். யாரு சிக்கினாலும் எப்பா வாப்பா கொஞ்சம் நல்லா இருக்கியா, கொஞ்சம் நல்ல பழம் இருக்கா, கெட்ட பழக்கம் இருக்கா, முதல்ல அவனைத்தான் சேர்க்கணும் சாமி கிட்ட. ஏன்னா அப்பதான் அவன் கொஞ்சம் திருந்துவான். அதனால கொஞ்சம் தூக்கி உள்ள போட்டு எப்ப வாப்பா, இப்ப ஒரு முற்றுதல் பண்றான் வாப்பா, இப்போ சித்ராமா பண்றாங்க, நம்ம சாந்தி ஆறுமுகம்மா ஓவியம்மா எல்லாருமே பண்றாங்க, வாங்க வாங்க முற்றுதல் எல்லாரும் வாங்க வாங்கன்னு 5 மணி நேரம் எல்லா அடியார்களையும் அமர வைத்து சிவ சிந்தனையில் ஆற்றுகின்ற நிலைப்பாடு வருவது என்பது சாதாரண விஷயமா? அது ஒவ்வொரு அடியார்கள் மனத்திலும் சிவக்கோயிலை எழுப்புவதற்கு சமம். புரியுதுங்களா? அதனால 4 விஷயம் சொல்லுங்க, நீங்க பேசுங்க. ஒரு நமக்கு தெரிஞ்ச நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, நமக்கு ஃப்ரீக்வன்சி சேமா வர்றாங்கல்ல, அவங்க எல்லாம் போட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுறப்ப அதுல நீங்க பேசி பாருங்களேன். அப்ப தெரியும் இந்த ஆனந்த் ஏன் தான் இப்படி சொல்றானோ. ஆஹா, அடியார்களை பார்க்கும்போது ஆனந்தம் பெருகுதே, உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது ஆனந்தம் பெருகுதேன்னு ஏன் சொல்றாங்க, அந்த இடத்துல நீங்க அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சின்ன சத்சங்கத்தை நீங்க கண்டிப்பா செய்யணும். நீங்க ஏதோ ஒரு ஆன்மா மனசுல சிவதீபத்தை ஏற்றி வைக்கணும். ரொம்ப வேணாங்க, ஏன் அங்க போகணும் இங்க போகணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க இருக்குது இல்ல, நம்ம வீட்டு எல்லாத்தையும் திட்ட முடியுதானே, என் வீட்டு பிள்ளைய நான் திட்ட முடியலையே சாமி. நான் சொன்னா ஊரே கேக்குது, ஆனா என் பிள்ளை நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது சாமி. கொஞ்சம் கொஞ்சமா கேட்கலாம். தம்பிங்க வா, திருநீர் போட்டாதான் சாப்பாடு, நீ பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ அதுக்கப்புறம் போய் அங்கிட்டு போய் அழிச்சுக்க, நீ வெளியில போய் கூட அழிச்சுக்க, ஏங்கிட்டு முன்னாடி நான் உட்காரப்ப திருநீர் போடுறப்ப சாப்பிடு. சரி, அப்புறம் இல்ல கேக்குதா, குழம்புக்கு நமச்சிவாய் சொல்லு ஒரு தடவை, அப்பதான் குழம்பு. சும்மா அடியன் விளையாட்டுக்கு சொல்றேன். என்ன காரணம்னா, சின்ன வயசு குழந்தையா இருந்ததுன்னா அந்த குழந்தைகளை இப்படி கொண்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு சமூகத்தை
வலுப்பெற செய்கின்ற ஆற்றல் பெண்கள் ஆகிய உங்க கையில நிறைய இருக்கு. உங்க கையில இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம டக்குன்னு ஒரு டூர் போடுறதுக்காக நம்ம உடனே ஒரு பெரிய ஒரு இது கிரியேட் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு தொண்டு செய்வதற்காகவோ அல்லது இது பண்றதுக்காகவோ நம்ம பண்ணல. அதனால என்னை பொறுத்தளவுக்கு சூலூர்ல எனக்கு ஜானகி அம்மா, சுவாமி ஜானகி அம்மா, சரஸ்வதி அம்மா எல்லாரும் சேர்ந்து மீனாட்சி அம்மன் கோவில் நம்ம கோவில். மீனாட்சி அம்மன் கோவில் நம்ம கோவில். அதனால மீனாட்சி அம்மன் கோவில்ல வார வழிபாடு தொடங்குவதற்கு என்ன ஏற்பாடுகளோ அதை செய்யுங்க. அங்க புத்தகம் கொடுத்துருங்க. ஒரு வாரம் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுங்க. அது போல மத்த எல்லா அடியார்களும் தங்கள் இல்லங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்க இருக்கண்டியம்மா சுவாமி. திருவடி வணங்கிறையா. நான் இன்னைக்கு வந்து கோயில்ல பார்த்து எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன் ஐயா. செவ்வாய்க்கிழமை வந்து ஜூம் மீட்டிங்ல எல்லாரும் உட்கார்ந்துக்குவோம் அவங்கவுங்க வீட்டுல. நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைப்பு செவ்வாய்க்கிழமையில எடுத்துட்டு அதோட திருப்புகள் கொஞ்சம் சேர்த்து படிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி சிவ மன்னிக்கணும் சுவாமி, மன்னிக்கணும். ஒரு கால் வந்துருச்சு. அதனால அடியன் வந்து வருவது போல ஆகிவிட்டது. மன்னிக்கணும் சாமி, அடியார்கள் என்னை பொறுத்தவரை. அதனால நம்முடைய தொண்டு என்பது அங்க சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறது அடியனுடைய நோக்கம் சாமி. தொண்டு வந்து நமக்கு அங்க மிஸ் ஆயிடக்கூடாது. அந்த தொண்டு தான் வந்து நமக்கு பெருமான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு பெரிய ஒரு படைக்கலமாக அமைகின்றது. நம்ம பெருமான்கிட்ட நம்ம கொண்டு சேர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் தொண்டு தான். அப்ப இந்த மாயையிலிருந்து நாம் நீங்குவதற்கு நமக்கு அருள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இந்த உடல் மாயை முதல்ல நம்ம வந்து நீங்கணும். உடல் மாயை, இந்த உடலுக்குரிய மாயை, உடல் வந்து தான் பெருசு. உடல் சாஸ்வதம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த உடல் மாயையிலிருந்து நீங்குவது, அது வந்து நீங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தயங்குறோம். அதை முதல்ல நம்ம எல்லாரும் செய்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு சிறப்பா இருக்கும். அதுக்கு அடுத்துதான் இந்த உறவு மாயை, அதுக்கு அடுத்துதான் மத்த மாயைகள் எல்லாம் நமக்கு வருகின்றது. அந்த மாயையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அந்த பாடல் என்பது 15வது பாடல். அப்போ மாயா காரியங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னொரு ஒரு விஷயம் சொல்லி உள்ள போலாம். ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கலாம், அடியார்கள் மட்டும். நம்மளுடைய சுவாமி திருவள்ளுவர் வந்து அறிவை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அதுல ஒரு சில செய்திகள் மட்டும் சொல்லிட்டு அவன் போயிடலாம். நீங்க அறிவு அப்படின்னா என்ன சுவாமி? அறிவுனா என்ன? அறிவு என்பது ஒன்றை பற்றி அறிந்து கொள்வதுதான் அறிவு. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஒன்றை பற்றி அறிந்து கொள்வதுதான் அறிவு. ஆகவே அறிவு என்பது அது அப்படின்னு சொல்றோம். ஆனா யார் என்ன சொல்றா? நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்ற இடத்தால் செலவிடாத தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அதாவது நம்முடைய புலன்கள் சென்ற இடத்திலெல்லாம் நம்முடைய மனத்தை செல்ல விட்டு
தீய சிந்தனைகள் இல்லாம நன்மையானவற்றிலே நாம் நம்மளுடைய 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 நாம செலவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அறிவுன்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்வார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதையும் சொல்லியிருப்பார் ஏற்கனவே. நம்ம எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீங்க. அப்ப அறிவு என்பது என்னன்னா ஒரு பொருளை அறிந்து கொள்வது அறிவு. ஒரு பொருளை அறிந்து கொள்வது அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பொருளை அறிந்து கொள்வது மட்டும் அறிவா அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும், ஒரு நிமிஷம். ஏன்னா முக்கிய செய்தி சொல்றப்பெல்லாம் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிதான் ஆகும், வேற வழி இல்லை. முக்கிய செய்தி என்னன்னா, ஒரு பொருளை அறிவதுதான் அறிவுன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம திருவாசக சிந்தனை வந்திருக்கோம், நம்ம என்ன நினைக்கிறோம், அறிந்துக்கிறோம். சிவபெருமானை பற்றி அறிவு அறிந்து, ஆமாவா இல்லையா? சிவபெருமானை பற்றி ஒரு அறிவு அறிந்து கொள்றோம், ஒரு நல்ல செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் ஒரு அறிவு, இது உலகத்துக்கு தேவையான அறிவு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். குழந்தைவேல் ஐயா, சுவாமி ஏதாவது சொல்ல வரீங்களா? அறியாமையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதே அறிவு. எவ்வளவு அறியாமையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதே அறிவு. அரியன் சொல்ல வந்தது ஐயா சொல்லி முடிச்சுட்டாங்க. நம்ம அறிவு என்பது என்னன்னா, அறிந்து கொள்வது அறிவு அல்ல. இவ்வளவு நாள் வந்து நாம இத அறியாம இருந்திருக்கோமே, இவ்வளவு நாள் இதை வந்து நம்ம அறியாம இருந்திருக்கோமேன்னு நினைக்கிறோம் பாருங்க. அதுதான் நம்ம எவ்வளவு அறியாமையில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த டிஎஸ்எம் ஐயா சுவாமி நாங்கள் மியூட் பண்ணிக்கலாம். அதான் சொல்ல நேர்ல தான் பேசணும். ஆக அறியாமை அறிவு என்பது என்னன்னா, எவ்வளவு அறிந்து கொள்றோன்றது அறிவு அல்ல. அறிந்து கொள்றோம்னு நினைக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஓ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோமா அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோமான்னு என்ன பண்ணும், நமக்கு ஒரு ஒரு விதமான ஒரு மாய பிம்பம் தான் ஏற்படும். ஒவ்வொரு நாளும் இவ்வளவு நாள் இவ்வளவு தெரியாம இருந்தது, இது தெரியாம இருந்தது, இது தெரியாம இருந்தது, இது தெரியாம இருந்ததுன்னு அந்த தெரியாதவற்றை தெரிந்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற நிலைப்பாடுதான் அறிவு. அதனால ரொம்ப அறிந்தவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளவு நாள் இருந்தும் இந்த சின்ன விஷயம் தெரியலையே, இன்னும் எவ்வளவு விஷயம் நமக்கு தெரியாம இருக்கு, இன்னும் எவ்வளவு விஷயம் நமக்கு தெரியாம இருக்குன்னு நினைச்சு தன்னுடைய அறியாமையை நினைச்சுதான். அதனாலதான் ஔவையார் என்ன சொல்றாங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு, எல்லாத்தையும் உணர்ந்து படித்த ஔவையார். அப்போ பெருசா வளர வளர என்ன ஆகும்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியமும் இந்த உலகத்தினுடைய அந்த அறியாமை என்ற பொருளினுடைய நிலைப்பும் அதிகமாகத்தான் நமக்கு. அப்போ அறிவு என்பது என்னன்னா, அறியாமையை பற்றி தெரிந்து கொள்வதுதான் அறிவு. நமக்கு எதெல்லாம் தெரியாம இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் அறிவு. இப்படி ஒரு டெபினிஷன் இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகான டெபினிஷன் பாருங்க. அறியாமையை பற்றி அறிந்து கொள்வது. நமக்கு எதெல்லாம் தெரியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் இவ்வளவு நாள் இவ்வளவு படிச்சிருக்கேனே, இதுக்கு இன்ன பொருள் தெரியலையே, ஆனா இப்போ இதை படிக்கும் போது இப்படி தெரியுது. அப்போ அறியாமையை அறிந்து கொள்வது அறிவு, அதுதான் அறிவு. அப்ப எவ்வளவு அறியாமை இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னா, எண்ணிலி இன்ஃபினிட் அறியாமை இருக்கு, இன்ஃபினிட்டா இருக்கு அறியாமைகள்லாம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அறியாமைகளை நம்ம போக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நான் வந்து உடம்ப படிக்கணும்னா தனியா டாக்டருக்கு படிக்கணும், இல்ல நான் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா பார்மகாலஜி பார்மசூட்டிக்ஸ் படிக்கணும், இல்ல நான் உயிர் பற்றி படிக்கணும், இல்ல நான் வந்து வான சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னா அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கணும். இது மாதிரி ஆனா எல்லாத்தையும் ஒரு சேர படிக்கணும். இப்போ அப்பா சொல்லுவார்ல, நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எல்லாமே ஒரே பொருளே ஆகணும் அப்படின்னா அது சிவனடியார் ஆகலத்தான். ஏன்னா சிவத்தை அறிந்து கொண்டால் அத்தனை பொருள்களையும் அறிந்து கொண்டுவதற்கு சமம். சிவத்தை அறிந்து கொண்டால் அத்தனை பொருள்களையும் அறிந்து கொண்டதற்கு சமம். ஆகவே சிவ அந்த புரிதல், சிவத்தை பற்றி அறியாமையத்தான் நம்மளுடைய திருவாசக சிந்தனையில நம்ம நீக்கிட்டு இருக்கோம். சிவத்தை பற்றி அறியாமை என்ன இருந்துச்சு, திருநூறு பூசினாதான் சாமி, தேவாரம் பாடினாதான் சாமி, கழுத்துல ருத்ராட்சம் கட்டினாதான் சாமி, நான் அப்படி அதெல்லாம் இருந்தது இல்லையா. அவனை பற்றி அறியாம, அந்த அறியாமையெல்லாம் நீங்கிக்கின்றது. அவனுடைய உண்மை ஸ்வரூபத்தை அழகாக விளக்கி அவனுடைய சிவ அறியாமை நீக்குகின்ற நிலைப்பாடுகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதான் இந்த மாயை. ஆகவே அந்த அளவுல நம்ம அறிவு என்பது அறியாமையை அறிந்து கொள்வது அறிவு. ஒரு பொருளை பற்றி அறியாம இருக்கக்கூடிய ஒரு செய்திகள் எல்லாம் அறிந்து கொள்வதுதான் அறிவு. சரி, சிவபெருமானுடைய எல்லா சாமியும் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் சுவாமி? எல்லா சாமியும் நம்ம வந்து சொல்றோம்ல, என்ன சொல்லுவோம்? அருள்மிகு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? அருள்மிகு கற்பக விநாயகர், அருள்மிகு கங்கை அம்மன் கோவில், அருள்மிகு
சித்தி விநாயகர் கோவில், அருள்மிகு சுப்பிரமணியர் கோவில், அருள்மிகுன்னு சொல்லுவோம்ல, அருள். அருள்னா என்ன சுவாமி? அருள் என்றால் என்ன? அருள் அப்படின்னா என்ன? கடவுளுடைய கருணை நமக்கு கிடைப்பது அருள். கருணையே அருள்னு சொல்றீங்களா? அம்பாளுடைய சக்தி ஐயா. அம்பாளுடைய சக்தி அருள். அருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்க எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க். இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஹோம்ஒர்க். இப்போ என்ன ஹோம்ஒர்க்னா, எல்லாரும் அருளுடைமை இருக்கா? இருக்கா? திருக்குறள் இருக்கா? திருக்குறள் இருக்கா இல்லையா? அருளுடைமை அதிகாரத்தை நீங்க எல்லாரும் படிச்சு வருகின்ற அமர்வுகள்ல அருளுடைமை பற்றி நீங்க சொல்லணும். குரல் பதிவு நீங்க கொடுக்கணும். அருளுடைமைனா அருளை பற்றி நம்மளுடைய பொய்யாமொழி புலவர், நம்முடைய திருவள்ளுவர் நாயனார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம நிறைய திருக்குறள் நம்ம படிச்சுட்டே வந்திருக்கோம்ல. நிறைய திருக்குறள் நமக்கு டாஸ்க் கொடுத்துருக்கோம். இது அது மாதிரி டாஸ்க். அதனால இனி அந்த 10 குறளையும் படித்து 10 குறளையும் உள்ள பொருள்களை அறிந்து நீங்க அதை அப்படியே மனப்பாடமா சொல்லாம நீங்க புரிந்ததை ஒரு புரிதலா சொல்லணும். அப்ப அருளுடைமை என்பதை அதிகாரமாவே சொல்லிட்டார். 10 அதிகாரமாவே சொல்லிட்டார் நம்மளுடைய திருமூலர், மன்னிக்கணும், நம்மளுடைய திருவள்ளுவர். ஆனா அப்படி இருந்தும் அருளுக்கு நமக்கு டெபினிஷன் வர முடியுதுங்களா? அருளுக்கு டெபினிஷன் தர முடியுங்களா? அவ்வளவா தர முடியல. ஆனா அருளுக்கு ஒரு டெபினிஷன் சொல்றாங்க நம்மளுடைய அருளாளர்கள். அருள்னா என்ன? நல்லா கவனிக்கணும். ஒரு செய்தி ரொம்ப முக்கியம். இந்த ஒரு செய்தியோட என்னுடைய ஜெனரல் இந்த டாக் முடிஞ்சு நம்ம உள்ளுக்குள்ள இந்த பாட்டுக்கான பொருளை பார்க்க இருக்கிறோம். அருள் என்றால் என்ன? அருள் என்றால் என்ன அப்படின்னா, அருள் என்பது தன்னிடம் இருக்கின்ற பொருளை எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் பிறருக்கு வழங்குவது அருள். தன்னிடம் உள்ள பொருளை எந்த தயக்கமும் இல்லாமல் பிறருக்கு வழங்குவது அருள். நீங்க கேட்கலாம், அப்போ கொடைன்னு சொல்றாங்கல்ல, கொடைன்னு தங்கிட்ட இருக்கிற பொருளை கொடையேழு வள்ளல்கள் பாத்தீங்களா? சாரி, கடையேழு வள்ளல்கள் சொல்லுவாங்க. கடையேழு வள்ளல்கள் சொல்லுவாங்க. பாரி, குகன், பேகன், நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? காரி, ஓரி, பாரி, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்ப அவங்க எல்லாம் அருள் சொல்லக்கூடாதா? அவங்களும் அருள் அவன் தங்கிட்ட இருக்கிறது தானே கொடுக்குறான். கர்ணன் தங்கிட்ட இருக்கிறது தானே கொடுத்தான். அப்ப அது அருள் அல்லவா? அது அருள் தானே. இப்ப அருள் அப்படிங்கிறது கொடுக்கின்றது அப்படின்னா அது கொடையில இருக்குல்ல. கொடை சொல்லலாம், தானம் சொல்லலாம், ஈகை சொல்லலாம். தானம், ஈகை, கொடை. தானம் என்பது தனக்கு உயர்வானவர்களிடம் கொடுப்பது தானம். கொடை என்பது தனக்கு கீழாக இருப்பவர்களுக்கு கொடுப்பது கொடை. ஈகை என்பது தனக்கு சமமாக இருப்பவர்களுக்கு கொடுப்பது ஈகை. இதுதான் டிவிஷன். தானம் என்பது தனக்கு மேலாக இருப்பது. குருநாதர் கொடுக்கறதெல்லாம் தானம். குருநாதர், சிவபெருமான், பெரியவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அது பேர் தானமாக கொடுத்தல். கொடை என்பது என்னன்னா தனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கிறது. முல்லைக்கு வந்து என்ன கொடுத்தது? சரி, தேருக்கு முல்லை கொடுத்ததா? மன்னிக்கணும், கரெக்டா? முல்லைக்கு தேர் கொடுத்ததா? கரெக்ட். முல்லைக்கு தேர் கொடுத்ததுங்க ஐயா. முல்லைக்கு தேர். முல்லை வந்து சின்ன, நம்மளோட சின்ன பொருள், நம்மளோட சின்ன பொருள். அருளுடைமை ஐயா, அருளுடைமை வந்து துறவரவியல்ல வருதுங்க ஐயா. 241வது குறள்ல இருந்து 250 வரைக்கும். ஒரு குறள் சொல்லுங்க. ஐயா, எல்லா உயிர்களுக்கும் காட்டும் பேரன்பு அருளுங்கய்யா. எல்லா உயிர்களுக்கும் காட்டும் பேரன்பு அது அருள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருள் செல்வம், செல்வத்தில் செல்வம், பொருள் செல்வம், ஊரியார் கண்ணும் உள. அப்ப ஏற்கனவே நம்ம அருளுடைமை கொடுத்துட்டோமோ? அருளுடைமை கொடுத்துட்டோமா? நம்ம ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்தீங்க. நாங்க எல்லாருமே அதுக்கு பதிவு போட்டிருக்கோம். 1 year பேக் இருக்கு. 1 வருஷம் முன்னாடி இருக்கோங்க ஐயா. நீங்க இத கொடுத்து நாங்க எல்லாருமே போட்டிருந்தாங்க. ஐயா, நாங்க புது அடியாருங்க ஐயா, எங்களுக்கு தெரியல, சொல்லுங்க ஐயா. நல்லது நல்லது நல்லது. இப்போ எல்லாம் நாங்களும் குரல் பதிலா கொடுத்திருக்கோங்கய்யா. ஞாபகம் வந்துச்சு. இப்போ அருள் என்றால் என்ன? இப்போ கொடை சொல்றோம். அப்புறம் என்ன சொல்றோம் சாமி? ஈகை சொல்றோம்.
அப்புறம் கொடை, ஈகை, தானம். தானம் நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நாம் வழங்குவது. கொடை என்பது நமக்கு கீழே இருக்கிறவங்க வழங்குவது. ஈகை என்பது தனக்கு சமமாக இருப்பவங்களுக்கு கொடுப்பது ஈகை. இப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, அந்த மாதிரி நமக்கு சமமா தர்மம்னா தர்மம்னா என்னங்க ஐயா? அப்ப இது எல்லாம் சேர்ந்தது. தர்மம்னா வழங்குது இல்ல. தர்மம் எல்லாத்துக்குமே. இப்ப வாய்மையா பொய் சொல்லாம இருக்கிறது தர்மம். தர்மம்ன்றா ரூல்ஸ் அர்த்தம். தர்மம்னு என்ன அர்த்தம்? ரூல்ஸ். அந்த ரூல்ஸ்ல ஒண்ணு வந்து ஈகை, ஒண்ணு கொடை, ஒண்ணு தானம், ஒண்ணு தவம், ஒண்ணு கல்வி, ஒண்ணு நமக்கு வருகின்றவர்களுக்கு விருந்தோம்பல். இதெல்லாம் சேர்ந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா? ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் மொத்த ரூல்ஸுக்கும் பேரு தர்மம்னு பேரு, அல்லது அறம் அப்படின்னு பேரு. அறம்னாலும் தர்மம்னாலும் ஒண்ணுதான். அறம் அப்படின்னாலும் சரி, தர்மம்னாலும் ஒண்ணுதான். இப்போ இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தர்மம். இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது தர்மம். புரியுதுங்களா? அதுதான் தர்மம் என்பது அது ரூல் ஆச்சு. சரி, இப்போ அருள்னா என்ன அப்படின்றத உள்ள வந்துட்டு நம்ம வரலாம். அருள் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அருள் என்பது வழங்குவது. அருள் என்பது தன்னிடம் இருக்கின்ற பொருளை தங்கு தடையின்றி வழங்குவது அருள். நாங்கெல்லாம் அருளுடையது தான், உங்களுக்கு தெரியும்ல. நீங்க கேட்கலாம், நாங்களும் அருளுடையது தான் எப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்ட உடனே, போன வாரம் கூட தான் பொங்கல் கொடுத்துட்டு வந்தேன் கோயில்ல. வீட்டுல பொங்கல் கிண்டி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ என்கிட்ட இருக்கிற பொருளை யாருக்கும் தங்கு தடை இல்லாம நான் கொடுத்தேனே, அது அருள் தானே? அது அருள் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி. பொங்கல் கொடுக்குறீங்க, வரிசையில வந்து எல்லாரும் வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஒரு வயசான அம்மா முதல் தடவை வாங்குறாங்க, திரும்ப கொஞ்ச தூரம் போயிட்டு என்ன பண்றாங்க, 2வது தடவையும் வந்து வாங்குறாங்க வரிசையில இருந்து. 3வது தடவை வாங்குறாங்க, 4வது தடவை வாங்குறாங்க, 5வது தடவை 6வது தடவை என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? பேராசைன்னு. பேராசைன்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படிதான் சொல்லுவீங்களா? ஏமா உங்களுக்கே கொடுத்துட்டா மத்தவங்களுக்கு கொடுக்க வேணாமா? கவனிக்கிறது முக்கியம். எல்லாரும் ஆன் பண்ணுங்க. முக்கியமான செய்தி. உங்களுக்கே கொடுத்துட்டா வேற யாருக்கும் கொடுக்க முடியாதா? கொடுக்க வேணாமா? நான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இல்ல? அப்ப நீங்களே வந்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்களே, வேற யாருக்கு கொடுக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லுகின்ற இடத்துல அளவுக்கு தான் நம்முடைய அருள். நம்ம அருள் நீட்சி அவ்வளவுதான் இருக்கும். நம்ம அருளுடைய நீட்சி, அருளுடைய கால அளவு எப்படின்னா, 10வது தடவை திரும்ப வந்து கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு 10,000 போட்டு விடுனா அவசரம் போட்டு விடுவோம். அடுத்த மாசம் 10,000 கேட்கிறேன், என்ன பண்ணுவோம்? சரி போறான், கல்ல கடிச்சிட்டு போடுவோம். 3வது தடவை கேட்கிறான் 10,000, டேய் இங்க பாரு, ஒரே 10,000 பாத்துக்கிறேன், ஏதோ கேட்கிற அந்த கடைசி 4வது மாசமும் கூச்சமே இல்லாம கேட்கிறான், எனக்கு 10,000 போடுங்கன்னு. டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கை கால்லாம் கொடுத்துருக்கல, நீயும் படிச்சிருக்கல, வேலை பார்க்கணும்ல, உனக்கு ஏதோ கஷ்டத்துக்கு செலவு கொடுத்தா பரவாயில்ல, உனக்கு கொடுத்தா அப்ப நான் என் வீட்டுக்கு என்ன பண்ணுவேன்? என் வீட்டு செலவுக்கு என்ன பண்றது? எனக்கும் இல்லையா? அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் என்னவா இருக்கு? ஒரு குறிப்பிட்ட கால எல்லத்துல தீர்ந்து போகக்கூடிய பொருளா இருக்கிறதுனால என்ன பண்றோம்? அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். சிவபெருமான் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணாலும் சரி. நினைச்சு பாருங்க, இவன் முத கோயிலுக்கு வந்தப்ப என்ன கேட்டான்? எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்டான். அடுத்த வாரம் எனக்கு ஒரு லோன் வேணும்னு கேட்டான். அடுத்த வாரம் கூட்டிக்கிட்டே போறான். முதல் தடவை கேட்டது 50,000 பொருள், 2வது தடவை கேட்டது 5 லட்ச ரூபா பொருள், 3வது கேட்டது 50 லட்சம் கேட்டுக்கிட்டே இருக்கான். யாரு? இந்த கோயிலுக்கு வந்தவன் கேட்டே இருக்கான். அவன் எத்தனை தடவை கேட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம அவனுக்கு கொடுக்கறதுனால அவனுக்கு என்னைக்குமே குறைவில்லாம போகுது என்று தன்னுடைய கால நீட்சி, கால எல்லையும் கடந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது தான் அருள். கர்ணனுடைய கொடையும், கர்ணனுடைய அந்த கொடுத்ததும் அருளா மாறல, கொடையா மாறிச்சு. ஏன்? அவன் தன்னுடைய மொத்த தவத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டான்? கண்ணன்ட்ட கொடுத்துட்டு தான் அவனுக்கு அதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதுக்கு மேல கொடுக்க முடியல. கொடுக்க முடியலன்னு வந்துருச்சுனாலே அது கொடைக்குள்ள போயிடும். அருள் என்பது எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை செய்தாலும், எத்தனை தடவை போய் நின்றாலும் எந்த தயக்கமும் இல்லாம கொடுத்து கொண்டே இருப்பது. ஒரு பிறவியிலேயே நமக்கு கொடுத்திருக்க, நம்மளுக்கு எடுக்க
அருள்மிகு, அருள்மிகு பட்டீஸ்வர பெருமான், அருள்மிகு தில்லையம்பதி நடராச பெருமான். ஏன் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அவங்க கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது, தீர. நம்மளுடைய கொடையெல்லாம் எவ்வளவு தூரம் போகும்? கொஞ்சம் தூரம் தான். நம்ம கொடையெல்லாம் அவ்வளவுதான் போகும், ரொம்ப தூரம் எல்லாம் போகாது. நம்ம கொடுக்கிற ஆற்றல் கொஞ்ச தூரம் தான் போகும். அப்படி தான் பெற்ற அருள் கொடையை எழுத்தின் வடிவமாக வைத்து சென்று இனி எடுக்கின்றது, ஒவ்வொரு தடவை எடுக்கிறப்பையும் நமக்கு அருள் கிடைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி மணிவாசக பெருமான் செய்து வைத்திருக்கக்கூடிய திருவாசகத்தினால மணிவாசகருக்கும் அருள்மிகு, நாவுக்கரசருக்கும் அருள்மிகு. அதனாலதான் அடியேன் சொல்லுவது, நீங்க கோவிலுக்கு ஒரு மலர் தொண்டு செஞ்சீங்கன்னா நின்றோம். நீங்க கோவிலுக்கு ஒரு சரிகை தொண்டு செஞ்சீங்கன்னா நின்றோம். இதெல்லாம் போயிடும். அது ஒரு நாள் பண்ணும், ஒரு நாள் நின்றோம். ஆனா மொழி தொண்டு, மொழி என்று சொல்லுகின்ற மொழியினாலே நீங்கள் சிவபெருமானுக்கு செய்கின்ற தொண்டு இருக்கு இல்லையா, அது ஒரு முறை நீங்க நான் உண்மையான ஆழத்துல செய்துட்டீங்கன்னா அந்த மொழி தொண்டு காலாங்காலத்துக்கு நிற்கும். அதுதான் ஒவ்வொரு கோவிலையும் கல்ல செதுக்கி வச்சிருக்காங்க ஒருத்தவங்களும். அது எல்லாமே என்ன அப்படின்னா மொழி தொண்டு, பெருமானுக்கு செய்கின்ற அந்த மொழி தொண்டு. அவனுக்கு அவன் பேர்ல பாடம். நானும் பாடுறேன் பெருமானை பத்தி, நானும் பெருமானுக்காக சில செய்யுள் இயற்றணும்னு நினைக்கிறேன், நானும் அவனுடைய பெருமைகள் எல்லாம் எழுதணும்னு நினைக்கிறேன், அவனுக்காக சில விஷயங்களை அந்த மொழி தொண்டு என்பது பெருமானுக்கு அழியாத தொண்டா இருக்கும். அது இன்னைக்கும் படிச்சாலும் அதே பொருள் தான், நேத்து படிச்சா அதே பொருள் தான், நாளைக்கு படிச்சா. அதனால மொழி தொண்டை அடியார்கள் விடாது செய்யணும் அப்படிங்கிறதையும் அடியன் சொல்லி உள்ள போகலாம். பாடலாம் அந்த பாட்டு. அங்கி அறுக்கன் மதிலாமா வாய்ப்பு இருக்குதுங்களா சுவாமி? அங்கி அறுக்கன் ராவணன் அந்தகன் கூற்றம், அந்த பாடல் பாட முடியுங்களா? கேக்குது. அங்கியருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரியன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசழிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். சிவசிவ மகிழ்ச்சி. மதிலம்மா ரொம்ப அருமை. உஷாமணி அம்மா சாமி, நாங்க அம்மா அன்மியூட் பண்ண பாடுங்க சுவாமி. அங்கியருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரியன் இந்திரனும் சந்திரனும் பங்கம்பில் தக்கனும் எச்சனும் தம் பரிசழிய பொங்கிய சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். சாந்தி அம்மா, அம்மாவோட நிறைவு செய்யலாம். சாந்தி ஆரம்பம் அம்மா சுவாமி. திருச்சிற்றம்பலம். அங்கியருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரியன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசழிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமா. பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமா. திருச்சிற்றம்பலம். அருமை. ஆகா, இந்த திருப்புவள்ளி 15வது பாடல்ல இந்த எத்தனை பேர் லிஸ்ட் போறாரு? 11 பேர். அதுல அந்தகன் என்பவனை ரெண்டா பிரிக்கலாம். அந்தகனை யமதூதனா போடலாம், அந்தகாசுரனா போடலாம். அப்படி போட்டா 12 பேர். அந்தகனுக்கு ரெண்டு பொருள் சொல்லலாம். அந்தகனை யமதூதனாவும் சொல்லலாம், அந்தகனை நம்ம அந்தகாசுரனாவும் சொல்லலாம். அப்படி போட்டா 12 பேர். அப்ப 11 பேர், 12 பேர். இந்த 12 பேரும் சிவபக்தர்கள். 12 பேரும் சிவபக்தர்கள். 12 பேரும் சிவபூசை செய்தவர்கள், திருநீறு அணிந்தவர்கள், சிவபூசை செய்தவர்கள். ஆனாலும் தன்னுடைய அத்தனை பரிசும் அழிய ஒளிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் செய்த அத்தனை பரிசும் அழிய ஒளிந்தார்கள். சிவபூசை செய்வது என்பது நல்லது, ஆனா ஒரு டேஞ்சர் இருக்கு. தனியா சிவபூசை செய்யறது
என்பது நமக்கு பரிசளிய வாய்ப்பு இருக்கு. அடியார்களோடு சேர்ந்து செய்கின்ற சிவபூசை என்பது நமக்கு பரிசு நமக்கு திரும்ப தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அந்த அளவுல அந்த சிவபூசை என்பதை நம்ம சிவபூசை செய்துட்டா நமக்கு எல்லாமே கிடைச்சிரும், அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, சிவபூசை கிடைச்சா எல்லாம் கிடைச்சிரும். ஆனா சிவபூசை செய்வதனால நமக்கு என்ன ஒரு பெரிய தெளிவு இருக்கு அப்படின்னா, நமக்கு நாம் செய்கின்ற அந்த பரிசுல முன்ன பின்ன மாறுதல் ஏற்படும். நமக்கு பரிசு அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியுதுதான் இந்த பாடம். சிவபக்தி மாயை. சிவனை ஒரு முறை வழிபாடு செய்து விட்டால் இந்த ஆன்மாவுக்கு இறப்பு இல்லாத தவம் வரும் என்று சொன்னீர்களே. ஆம், சிவத்தை ஒரு முறை இந்த ஆன்மா தவம் செய்து விட்டால் இந்த ஆன்மாவுக்கு அழிவில்லாத தவம் என்பது வந்து சேரும். ஆனா அந்த ஆன்மா தனியாக செய்யும் போது சில முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. அந்த முரணை நீக்கல அப்படின்னா அதுவே அது பெற்ற அத்தனை பரிசையும் அழிப்பதற்காக. இந்த அங்கி என்று சொல்லுகின்ற அக்னி, அவனைத்தான் முதல்ல லிஸ்ட் போடுறாரு. அக்னி அவன் தான் முதல்ல வர்றான். அங்கி. அருக்கன்னா யாரு? அருக்கன்னா யார் சாமி? சூரியன் சாமி. சூரியன். ஆமா, அருக்கன் என்பவன் சூரியன். சூரியனை நான் சொல்றோம். ராவணனை பத்தி தெரியும், அந்தகன் பற்றியும் போனோட சொன்னோம், கூற்றனை பத்தியும் சொன்னோம், செங்கனரி அப்படின்னு சொல்லுகின்ற திருமாலும் சொன்னோம், அயன், இந்திரன், சந்திரன், பங்கமில் தக்கன், இது எல்லாத்தையும் சொல்ல. பங்கமில் தக்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கவனிங்க எல்லாரும். பங்கமில் தக்கன்னா என்ன அர்த்தம்னா, பங்கம்னா அசிங்கம் கேவலம் சொல்லுவோம்ல, நம்ம அசிங்கம் கேவலம் சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு, வெக்கமாயிடுச்சு, வெக்கமாயிடுச்சு, அசிங்கமாயிடுச்சு, கேவலமாயிடுச்சு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாம். அதுதான் பங்கம். இன்னுமே நீங்க மெட்ராஸ் பக்கம் போயிட்டீங்கன்னா அவன் என்னை பங்கம் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பங்கம் பண்ணிட்டானா என்னை அசிங்கப்படுத்திட்டான், என்னை கொஞ்சம் இல் ட்ரீட் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். பங்கம். பங்கமில் தக்கன்னு என்ன அர்த்தம்னா வெக்கமே இல்லாத தட்சன் அர்த்தம். யார் சொல்றா? வெக்கமே இல்லாத தட்சன் சொல்றாரு. பங்கமில் தக்கம், வெக்கமே இல்லாம அப்படின்னு அர்த்தம். வெக்கம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னா அர்த்தம்னா அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு அர்த்தம். ஒருத்தர் தப்பு பண்ணிருக்கான், அவன் நெஞ்சல் பத்தி நடந்து வரான்னு அவன் என்ன சொல்லுவான்? வெக்கம் இல்லாம இப்படி வர்றான் பாரு, வெக்கம் இல்லாதவன், வெக்கம் கெட்டவன் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி பங்கமில் தக்கம்னா வெக்கம் கெட்டவன் அர்த்தம். யாரு? தக்ஷனை மட்டும் அப்படி ஒரு வார்த்தையில போறாரு. வெக்கம் கெட்டவன் தக்ஷன் சொல்றான். இவங்க எல்லாரும் சிவபக்தர்கள். நம்ம ஓரளவுக்கு நெருங்கிட்டோம் பக்கத்துல. இந்த எல்லார பத்தியும் நான் சொல்வதற்கு முன்னாடி நான் எப்பயுமே என்னுடைய வகுப்பு எடுத்தாலும் அப்படிதான் செய்வேன். என்ன செய்வேன்னா, கடைசியில இந்த பொருளுடைய அப்ளிகேஷன் சொல்ல மாட்டேன். கடைசியில முதலே சொல்லிடுவேன், இதுக்கு இதான், இது படிச்சா இது உனக்கு முதல்ல இது யூஸ் ஆகும், இங்க இது படிச்சீங்கன்னா உனக்கு முதல்ல இங்க யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் உள்ளே போவோம். ஏன்னா கடைசியில சொல்றப்ப பையன் தூங்கிடுவானோ இல்ல வேற எங்கேயோ மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுமோ அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, உன்னை நடத்துறப்போ இதுதான்டா முதல் அப்ளிகேஷன், பிடிச்சிருக்கா உள்ள கவனி அப்படின்றப்போ பையன் இன்னும் கொஞ்சம் ஆழமா கடைசி வரைக்குமே கவனிப்பான். அதனால நான் கடைசியில சொல்ல வேண்டிய பயத்தை முதலே சொல்லிடுறேன். கடைசியில இந்த பாடலுடைய கடைசியில சொல்ல வேண்டியது முதலே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நம்ம விளக்கலாம். இந்த கடைசியில சொல்லுகின்ற அருள் என்ப முக்கியமான அந்த கருப்பொருள் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே சிவபக்தர்கள் தான். இவங்க எல்லாருமே சிவத்துக்கு தான், சிவத்தை பூசனை செய்பவர்கள் தான். ஆனா ஒரு வேறுபாடு. ஆனா இவங்க எல்லாத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை. இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க திருமுக தரிசனம் எனக்கு வேணும். எனக்கு என்ன தெரியல, பார்க்கணும் எல்லாம் எனக்கு தெரியல சாமி, எனக்கு நீங்க என்ன எதுன்னு தெரியல. அதனால சின்ன ஒரு கெஸ்டுக்காக சொல்ல, முக்கியமான செய்தின்றனாலதான் சொன்னேன். நிறைய பேர் ஆளக்கானா, வரட்டும், எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்தாதான், எல்லாம் வந்தாதான், கோயில் எல்லாம் வந்தாதான், எல்லா திருமுக தரிசனமும் கிடைச்சாதான் இன்னைக்கு அந்த ரகசியமே உங்க எல்லாத்துக்கும் ஆக சக்கனாதா தவத்தினால கிடைச்சது. இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, இவர்கள் சிவபூசை செய்தாலும் நாம சிவபூசை செய்து சிவபூசையினுடைய பயன் என்ன? சிவபூசை செய்யறோம்ல,
அதனால என்ன நமக்கு பயன் கிடைக்கும் சாமி? குழந்தைகள் சாமி ஐயா. சிவன் அருள் கிடைக்கும். ஆணவம் அழிதல். ஆணவம் அழிவதா? ஆணவம் அழிவது. ராவனுக்கு ஆணவம் அழிஞ்ச மாதிரி தெரியல. ராவனுக்குள்ள ஆணவம் கூடிருக்கு. அது கூட வந்தால்தான் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தாரு அவரு. சிவபூசை செய்தா நமக்கு என்ன பயன் கிடைக்கும்? சிவபூசை செய்தா என்ன பயன் கிடைக்கும்? ஐயா பிறவி இறைவன் திருவடி கிடைக்கும், முக்தி கிடைக்கும், இன்பம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். உணரக்கூடிய தன்மை கிடைக்கும். சிவமே கிடைப்பாரு. எல்லாரும் சுதாமா அவர்களுக்கு மிகச்சீரிய கரவொலி அம்மாவுக்கு. ஒரு பொருளை ஒரு விஷயம் வேலை செய்யறப்போ அதனுடைய அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சு பண்ணா மட்டும்தான் அதனுடைய முழு பலன் தெரியும். சிவபூசை செய்தா என்ன கிடைக்கும்னா சிவமே கிடைக்கும்னு எடுத்து செய்யணும். சிவபூசை செஞ்சா எனக்கு காரு கிடைக்கும், சிவபூசை செஞ்சா எனக்கு சனீஸ்வரன் இருந்து விடுதலை கிடைக்கும், சிவபூசை செஞ்சா எனக்கு வந்து வீடு கிடைக்கும், சிவபூசை செஞ்சா எனக்கு பிள்ளை பிறக்கும், சிவபூசை செஞ்சா எனக்கு வந்து இந்த மாதிரி நிகழும்னு செஞ்சா திருவடியே கிடைக்கும். சிவா திருவடி என்பது சிவமே கிடைப்பது, சிவமே முழுமையா கிடைக்குது. அவங்க சிவபூசை இவங்க எல்லாம் பண்ணாங்கல்ல சிவபூசை, அவங்க எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா சிவத்தை தவிர மத்த எல்லாத்தையும் கேட்ட சிவபக்தர்கள். யாரு? இந்த 12 பேரும் சிவபூசை பண்ணிருக்காங்க, சிவபூசை பண்ணி சிவத்திட்ட வேண்டியிருக்காங்க. சிவத்தை தவிர மத்த எல்லாத்தையும் கேட்ட சிவபக்தர்கள் தான் இந்த 12 பேர். தெரியல, நாம எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் என்ன ஆகும்? அழிவுக்கு உள்ளாகும்ன்றது தெரியாம சிவம் ஒரு பொருள் தான் நிலைத்து நிற்கும், அதுதான் மெய்ப்பொருள், அதைத்தான் நம்ம வாங்கணும்னு நாம நினைக்காம மற்ற பொருளை கடைச்சரக்காக வாங்கி வந்த வியாபாரிகள் இந்த 12 பேர். அவங்க வியாபாரிகள். சாமி உனக்கு தேனும் தினைமாவும் வைக்கிறேன், எனக்கு எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளையா பறக்கணும் சாமி அப்படின்னு மருதமலையானுக்கு போய் காவடியை எடுத்து நம்ம போச்சு பண்ணிட்டோம்னா கொடுப்பான், மருதமலையானும் கொடுப்பான். அப்புறம் யோசிப்போம் இதுக்கு அது கொடுக்காமலே இருந்துக்கலாம், மொபைலே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் பின்னாடி. புரியுதுங்களா? எந்த பொருளை பற்றி, அதாவது எல்லா பொருளும் அழிகின்றதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சாமி கிட்ட போய் பொருள் கேட்டா அது சிவபக்தியா? அது சிவத்தை பற்றிய முழுமையான பக்தியான்னு கேட்டா இல்ல. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்னு சொல்லுகின்ற வகையில பெருமானே உங்ககிட்ட வேண்டதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் அப்படியே வேண்டணும்னா அதுவும் ஓ விருப்பம் தான். நீ ஏதாவது கொடுக்கணும் கூட கொடுக்காட்டி போ, நீ மட்டும் வந்துரு அப்படின்ற தெளிவான பக்தி இல்லாத சிவபக்தர்கள் தான் இவர்கள். இப்போ நாமெல்லாம் எப்படி சிவபக்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த 12 பேர் மாதிரி சிவபக்தி பண்ணோம்னா நாம் பெற்ற எந்த பரிசு ஆகினும் அழிந்துவிடும். இந்த பரிசுல இந்த 12 பேர் லிஸ்ட்ல ஒருத்தர் விட்டாரு, நம்ம சேர்த்துக்குவோமா? இந்த 12 பேர் லிஸ்ட்ல 11 பேர் லிஸ்ட்ல ஒருத்தர் விட்டுட்டார், நம்ம ஒண்ணு சேர்த்துக்கலாமா? யாரு? சூரபத்மனை சேர்த்துக்கலாம். சூரபத்மனை போன்ற சிறந்த சிவபக்தி உடையவன் யாரும் கிடையாது சூரபத்மனோடு போல. ஆனாலும் அவன் பெற்ற பரிசு என்பது, அவனுடைய தவம் என்பது எதை நோக்கி இருந்தது? சிவத்தை நோக்கி எல்லா உயிர்களும் தவம் பண்ணுது. ஆனா தவ நோக்கம் எப்படி இருக்குன்னா வேறையா இருக்கு. தவ நோக்கம், அந்த உயிர்களுடைய தவ நோக்கம் என்னவா இருக்குன்னா, அது கீழான பொருள் பற்றியே இருப்பதனால அது பெறுகின்ற பரிசு எதுவாகினும் அழிகின்றது. சிவத்தவம் என்பது சிவத்தையே பெறுகின்ற தவமாக இருக்கும். அதுதான் தவ நோக்கமாக இருக்கும். சிவ வழிபாடு செய்வது நீதாண்டா வரணும், நீதான் வரணும், எனக்கு வேற ஒண்ணு வேணாம், நீ வந்தா போதும். நான் வருவேன், ஆனா உனக்கு அடி விழுகும், முதுகுல அடி விழுகும், பரவாயில்லையா அப்படின்னு சாமி கேட்கிறது. என்ன சொல்லுவோம்? ஐயோ அடி விழுகுமா, சரி வேணாம். அடி விழுகாம யாரு இருக்கா அவங்களோட அற சொல்லு. நான் வந்தா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகும், பரவாயில்லையா? பிள்ளையெல்லாம் அறுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருமே, பரவாயில்லையா? ஐயோ அதெல்லாம் முடியாது. மனைவியை கொடுக்குற மாதிரி பிரச்சனை இருக்குமே, பரவாயில்லையா? இல்ல.
அதெல்லாம் செய்வதற்கு நம்ம பயந்துகிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், சிவத்தை கேட்காம மத்த எல்லாத்தையும் கேட்டு. ஆனா என்னைக்கு நம்முடைய மனதானது சிவத்தை மட்டுமே நோக்கி தவம் செய்கின்ற சிவபக்தியாக அமைகின்றதோ அதுதான். ஆனா சிவன் அடியார்கள் என்பவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கீழான பொருளை கேட்க மாட்டாங்க. சிவனடியார்கள் என்பவர்கள் யார்? நான் திரும்பவும் அதே வார்த்தை தான். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டார் விரலின் விளங்கினார். விரல் என்றால் வீரம். என்ன வீரம்? நீ சொர்க்கமே கொடுத்தாலும் சரி, சொர்க்கத்துல எல்லாமே இருக்கும்ல, தங்க கிண்ணம், டான்ஸ் ஆடுறதுக்கு பொண்ணுங்க, டான்ஸ் கேட்கறதுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் வேணுங்கிற நேரத்துல நமக்கு கோப்பையில வந்து சோமபானம், எல்லா நேரமும் ஆனந்த அனுபவம், எல்லாம் ஆனந்த அனுபவமா இருக்கக்கூடிய அந்த வீடு, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய சிவபதம் என்ற வீடு கிடைத்தாலும் வேண்டாம் சுவாமி, உன்னை அப்படியே உள்கி உருகி கண்ணீரால் ஆராதிக்கின்ற அடியார் திருக்கூட்டம் ஒன்றிருந்தால் போதும் என்று சொல்லுகின்ற இலக்கணம் தான் அடியார் இலக்கணமாக சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். யார் அவர்கள்? யார் அவர்கள்? அடியார்கள்னா யாரு அப்படின்னா, அடியார்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும் மாதோர் பாகார் மலர்த்தார் மறப்பிலார், ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டார் விரலின் விளங்குகிறார். இதுதான் அடியாருடைய இலக்கணம், சிவ அடியாருடைய இலக்கணம். அவங்க 5 பூதங்கள் கலங்கினாலும் மாதோர் பாகனுடைய மலர்த்தாளை மறக்காதவர்கள். அவர்கள் சிவனை ஓதுகின்ற அந்த ஓதுகின்ற நிகழ்வையே காதலாகி செய்பவர்கள். அவர்கள் ஓடும் செம்பொன்னும், திருவோடும் செம்பொன்னும் அவர்களுக்கு ஒரே பொருளாக நோக்குபவர்கள். கூடும் அன்பினில் அவர்கள் அடியார் திருக்கூட்டத்தை தவிர வேற எதுவும் வேணான்னு கேட்கிறவங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் அடியார்கள். அவங்களுடைய பரிசு என்றும் அழியாது. ஆனா சிவத்தை தவம் செய்து பெற்ற பரிசாக இருக்கக்கூடிய அங்கி, அருக்கன், ராவணன், அந்தகன், கூற்றன், செங்கனரி, அயன், இந்திரன், சந்திரன், பங்கமில் தக்க என்று சொல்லுகின்ற அத்தனை பேருடைய பரிசும் அழிந்தது. அவர்கள் பெற்ற அத்தனை பரிசும் அழிந்தது. ஏன்? அவர்கள் பெற்ற பரிசு என்பது என்ன? சரியா சொல்றாங்க, இல்லாத பொருளை கேட்டார்கள். எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சிவன், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சிவன், சிவமற்ற பொருள். நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம், இப்ப கேட்கலாம் கேள்வி, ஏங்க சிவம் இல்லாத பொருள் ஏதாவது இருக்கா உலகத்துல? எல்லா பொருளையும் சிவம் இருக்காருல்ல. திருநீற்று கோயில் சிவம் இருக்காரு, மொபைல் போன் சிவம் இருக்காரு, திருவாசக புத்தகம் சிவம் இருக்காரு, உயிர் பொருள், உயிரற்ற பொருள் எல்லாமே அழியக்கூடிய பொருள் கேட்டு வாங்கினாங்க. சிவம் அப்படின்னா, சிவம் இதுல எப்படி இருக்காருன்னா பின்னமாக இருக்காரு, எல்லா பொருளையும் பின்னமா இருக்காரு. சிவம் எப்படி இருக்காரு? ரேஷியோல இருக்காரு. ரேஷியோ என்ன ரேஷியோ? இந்த ஆன்மாவுக்கு 60 வருஷம் வாழணும்னு தலையெழுத்து இருந்தா 60 வருஷத்துக்கு தான் உள்ள இருப்பார். அந்த லிமிட்டுக்குள்ளதான் உள்ள, அந்த துகளை தான் உள்ள போட்டிருப்பாரு. புரியுதுங்களா? புரியுதுக்காக சொல்றேன். அந்த துகளை தான் உள்ள போட்டிருப்பாரு. இந்த மக்கற குப்பை இருக்கு பாருங்க, அதுலயும் சிவம் இருக்கா அப்படி. ஆனா மக்கி திரும்ப மண்ணா போயிடுது இல்லையா? அப்ப அதுல என்ன இருக்காரு? அந்த அளவுக்கு தான் எல்லாத்துலயும் பின்னமா ரேஷியோல, ஒண்ணுல 1% இருப்பாரு, ஒண்ணுல 2% இருப்பாரு, இல்ல 3%. அவர் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காரோ அந்த பர்சன்டேஜ் தகுந்த மாதிரி அவருடைய இருப்பு அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இரும்புல சிவத்தினுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். இரும்புல ஒரு பேர் சும்மா உங்களுக்கு சொல்றேன், புரியுதுக்காக சொல்றேன். அது அப்படி இல்லை. இரும்பு வந்து ஸ்ட்ராங்கு, அப்புறம் பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா கம்மி. அப்போ இரும்புல சாமி 60% இருக்குன்னா பிளாஸ்டிக்ல 5% இருக்கு. அதனாலதான் அது ஈஸியா அது அழிஞ்சு போயிடுது. அப்போ இறைவனுடைய இருப்பை பொறுத்து அதனுடைய நிலைப்புத்தன்மை மாறுபடும். புரியுதுங்களா? அதனால இவர்கள் கேட்ட பொருள் எல்லாம் சிவம் பின்னமாக கேட்டாங்க, சிவத்தையே கேட்டு வாங்கினோம். சிவத்தை பின்னமா கேட்டு வாங்குறாங்க, அறகுறையா கேட்டு வாங்கினாங்க. சிவத்தையே கரையா எழுதி வாங்கினோம். யோ வந்துரியா நீ, நான் செஞ்ச தவத்துக்கு நீ என்ன தெரியாதனமா கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் கேட்க மாட்டான். நம்மள மாதிரி என்னை மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் கேட்க மாட்டான். என்னப்பா வேணும் அப்படின்னா, நீதான் வேணும், நீதான் வேணும், வேற எதுவும் வேணும், நீதான் வேணும். ஏன்? நீ வந்துட்டா உங்ககிட்ட நான் எது வேணாலும் கேட்டுக்கலாம், எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம். நீ வந்துட்ட, ஏய்
இந்த ஜீபூம்பா மாதிரி எனக்கு இப்ப தோசை வேணும், எனக்கு இப்ப ஆரியோ தோசை வேணும், டஸ்ட்னு வந்துட போகுது. எனக்கு இல்ல நான் வந்து திடீர்னு அமெரிக்கால போய் ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரணும்னா உடனே ட்ரிப் கிடைச்சிட போகுது. எல்லாம் தருகின்றவன் அல்லவா அவன் திருவடி. அதை புரிஞ்சிட்டோம்னாலே நம்ம என்ன கேட்க மாட்டோம், அவன் திருவடி கிடைச்சதுக்கு அப்புறம் ஆரியபவன் தோசை இனிக்குமா, அவன் திருவடி கிடைச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா ட்ரிப் இனிக்குமா, அந்த புரிதல் வந்துச்சுன்னா அந்த கேள்வி கேட்கவே வாய் வராது. அவன்கிட்ட கேள்வி வந்துருச்சு, அவனை பற்றி புரிதல் ஏற்பட்டது, அவன் தான் வேணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே நீங்க வேற எந்த பொருளையும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு பரிசு, அழியா பரிசினை தருகின்றான் பெருமான். அதுதான் அவனுடைய திருவடி. இந்த 11 பேரும் கேட்டது எல்லாமே அழிகின்ற பொருள். இன்னைக்கு அக்னியை மட்டும் பார்த்துட்டு மித்தவங்க எல்லாம் அடுத்தவங்க பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம டைம் வந்துருச்சு. அக்னி மட்டும் பார்ப்போம். அங்கி என்று சொல்லுகின்ற அக்னி, அக்னியை தான் முதல்ல சாடுறார். ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் கல்பிரிட். அவன் தான். என்ன கல்பிரிட் அப்படின்னா, அவனுக்கு ஒரு சக்தி உண்டு. என்னன்னா, சிவம் போலவே எந்த பொருள் தன்னில் விழுந்தாலும் அந்த பொருளை தம்பொருளாக மாற்றுகின்ற சக்தி உண்டு அக்னிக்கு. அப்படி ஒரு ஆற்றல் கொடுத்தார். அந்த பாட்டு சரியா சொல்லுங்க பார்க்கலாம். திண்திரள் தீயில் வெம்மை செய்தோம். திண்திரள் தீயில் வெம்மை செய்தோம் யாரு? சிவம் தான். அந்த பாட்டு எங்க இருக்கு? நம்ம இதுல இருக்க. திண்திரள் தீயில் வெம்மை செய்தோம். எல்லாத்துக்கும் கொடுத்திருப்பானே. வந்துருச்சு. திருவண்ட பகுதி. மதியில் தன்மை வைத்தோம். மதி, அதாவது 21வது வரி. திருவண்ட பகுதி 21வது வரி. மதியில் தன்மை வைத்தோம், திண்திரள் தீயில் வெம்மை செய்தோம், பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலில் ஊக்கங் கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோம். இது என்ன சொல்லுது? இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, நெருப்பு எப்படி இருக்கு? சூடா இருக்கா? நீர் எப்படி இருக்கு? குளிர்ச்சியா இருக்கா? மண் எப்படி இருக்கு? திறமா தாங்குதா? இது எல்லாத்துக்கும் யாரு வச்சா? இதெல்லாம் இதுக்கு யாரு வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சான்னா சிவபெருமான் தான். அவன் தான் நெருப்புக்கு தீ வச்சவன். அவன் தான் சந்திரனுக்கு குளிமை தந்தவன். அவன் தான் மண்ணுக்கு திறத்தை தந்தவன். அவன் தான் நீருக்கு சுவையை தந்தவன். அவன் தான் தந்தான். ஆனா இந்த அக்னி என்ன நினைச்சுக்கிச்சு? அவன் தான் வச்சு விட்டான் நெருப்பு. இது என்னமோ தானே எரிவது போல நினைப்பு. இந்த அக்னிக்கு என்ன நினைப்பு? தானே எரிவது. ஏன்னா முழிச்சு பாக்குறப்பவே தான் எரிஞ்சிட்டு இருக்காரு. வெம்மை இருக்கு. தனக்குள்ள உள்ள பொருள் எல்லாம் நெருப்பாவே மாறுது. தான் எந்த பொருள் தனக்குள்ள விழுந்தாலும் அதை விழுங்குகின்ற ஆற்றல் அக்னிக்கு இருக்கு. அக்னி என்ன கிடைச்சிச்சுன்னா தானே. இது இப்படித்தானே நம்ம ஆன்மாவும் நினைக்குது. அவன் தான் இந்த ஆன்மாவுக்கு அறிவு வச்சான். அவன் தான் இந்த ஆன்மாவுக்கு ஆற்றல் வச்சான். ஆனா இந்த ஆன்மா என்ன நினைக்குது? தன்னாலதான் எல்லாம் முடியும். இந்த கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கதையை மட்டும் சொல்லி உள்ள போறேன். 3 நிமிஷ கதை தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திரும்ப உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். உலகத்திலேயே மகா கஞ்ச பிஸ்னாரி ஒருத்தர் இருக்கான். கஞ்சன் நான் கஞ்சன், அவருப்பட்ட கஞ்சன். அவன் ஒவ்வொரு கடையா இளநீ கேட்டே இருந்தா. இளநீ கம்மியா காசு மாத்தி மாத்தி சொல்றப்ப என்ன பண்ணிட்டான்? முதல் கடையில கேட்டா 50 ரூபான்னா, சரி பின்னாடி கடையில கேட்டா 40 ரூபான்னாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் தள்ளி கேட்டா 30 ரூபா சொல்லுவாங்க. 30 கேட்டா 30 ரூபான்னாங்க. அப்ப இன்னொரு கடை தள்ளி கேட்டா குறைய மாட்டாங்க. என்னங்க தள்ளிக்கிட்டே போனா இளநீ குறைஞ்சுன்னு சொன்னீங்க, இல்ல நீங்க 30 ரூபாய் நிக்கிறீங்க, எனக்கு ஒரு 20 ரூபாய்க்கு தர முடியுமா? அதுக்கு நீயே போய் அந்த இடத்துக்கு ஒரு இளநீ மரம், தென்னை மரம், நீயே போய் பறிச்சு நீயே பிடிச்சிக்கப்போ அப்படின்னு. இவன் நினைச்சா, ஆஹா அடிச்சது பம்பர் பிரைஸ், உண்மைதானே, நாம ஏன் இவங்ககிட்ட கேட்கணும், நம்மளாவே போய் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேல கிடுக்கிட்டு ஏறிட்டான். ஏறி இளநீய பறிச்சிட்டான். இவனுக்கு ஏறத்தான் தெரியும், இறங்க தெரியாது. அவனுக்கு ஏறத்தான் தெரியும், இறங்க தெரியாது. இறங்க தெரியல, இளநீய விட மனசு இல்ல. என்ன விட்டா அங்கிருந்து உயரத்துல விழுந்தா என்ன ஆகும்? உயிரே போயிடும். அப்பதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான், கடவுளே எப்படியாவது நான் இந்த மரத்துல இருந்து கீழே இறங்கிட்டேன்னா ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போட்டுறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி வேண்டாம். உடனே ஒரு 10 அடி இறங்கிட்டான். அவர் சொல்லி அந்த அந்த தைரியத்துல அப்படியே இறங்கிட்டான். இறங்கின உடனே 40 அடி தான் இருக்கு, இறங்கிடுவோம் போலயே. சரி சாமி, 500 பேருக்கு சாப்பாடு போட முடியாது,
ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுற அக்னி குறைச்சிக்கிட்டானா அவனுடைய விஷயம். ஏன்னா அவன் இறங்கிருக்கானா. அப்படியே இறங்கி கடைசியில் இறங்குறப்ப சொன்னா ஒரே ஒரு பேருக்கு தான் சாப்பாடு, ஏன்னா இறங்க முடிஞ்சிருச்சுல அப்படின்னு ஒரு பேருக்கு சாப்பாடு போட்டானா, அந்த ஒரு பேரையும் எதுக்கு நம்ம வேறவங்களை கூப்பிடணும், நம்ம வீட்டு வேலைக்காரத்துக்கே சாப்பாடு போடலாம்னு சொல்லி சாப்பாடு போட்டு அதை வந்து ஒரு பெரிய கதையா சொல்லுவோம். என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, நம்மளும் அப்படிதானே வேண்டிக்குவோம். நடக்க முடியாத சாமி, இது நடக்கவே முடியாதுன்னு சாமி என்ன பண்ணுவோம், சாமி என் உடம்பு பூரா அழகு குத்திக்கிறேன் சாமி. சாமி கேட்க போறதே இல்லை. சாமி என்னைக்கு அழகு குத்து, தீ மிதி, தீச்சட்டி எடு எதுவும் சொல்ல மாட்டாரு. உடம்பு பூரா அழகு குத்திக்கிறேன் சாமின்னு கேட்டதுக்கு அப்புறம் அந்த விஷயம் நடந்துடும். நடந்ததுக்கு அப்புறம் சாமி உடம்பு பூரா அழகு குத்த முடியாது, ஏதோ கஷ்டப்பட்டு நான் காயில காசு போட்டேன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஏதோ சும்மா ஒரு 2 இடத்துல மட்டும் நான் குத்திக்கிறேன் சாமி. சாமி ஒண்ணும் கேட்க போறது. நாம நம்மளால முடியாத விஷயத்துக்கு கடவுளை தேடி அதுல ஒரு முடிவு ஏற்பட்டுச்சுன்னா கடவுளை டைலூட் பண்ணிடுவோம். இந்த ஆன்மா என்ன நினைக்குது, எல்லாமே நம்மளாலதான் முடியுது, நம்மளாலதான் செய்ய முடியுதுன்னு நம்புது இல்லையா. அதுவும் அக்னியும் ஒண்ணுதான். அக்னியும் அப்படிதான் நம்புது. நம்மளாலதான் எல்லா பொருளையும் என்ன பண்ண முடிஞ்சுது, விழுங்க முடியுது. எந்த பொருள் போட்டாலும் விழுங்கிடுறோம்ப்பா, நம்மளை போன்ற சிறந்த பூதம் ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அக்னி நினைச்சனால அக்னியும் சிவமும் ஒண்ணு. ஏன்னா சிவத்தை அடைந்தவர்கள் சிவம் தன்மை பெறுவார்கள், அக்னியை அடைந்தவர்கள் அக்னியின் தன்மையை பெறுவார்கள். அவங்களும் நெருப்பாயிடுவாங்க. அதனால அக்னியை வந்து முதல் பொருளாக வைத்தாங்க. எந்த பொருள் செய்தாலும் நம்முடைய சிவபூசையில அக்னி என்பது முதல் பொருளாக வைத்தார்கள். யாக குண்டத்துல அக்னியை முதல் பொருளா வச்சு அதுல எது போட்டாலும் அதை கொண்டு போய் அதை விழுங்கி யாருக்கிட்ட கொடுக்கறது, போய் சிவபெருமான்கிட்ட கொடுக்கக்கூடிய பெரும் பணி அக்னி தேவனுக்கு இருந்தது. அக்னி தேவனுக்கு இருந்தது. பல காலம் செய்துட்டு இருந்தா ஒரே வேலையை பல நாள் செஞ்சா என்ன ஆயிடும், ஒரே வேலையை பல நாள் செஞ்சா என்ன வரும், 2 விஷயம் வரும். ஒரே வேலையை பல நாள் செஞ்சா 2 விஷயம் வரும். ஒண்ணு அலுப்பு தட்டும், இன்னொன்னு திமிரு வரும். நம்ம தான் இந்த வேலையை செய்யறோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இல்லாட்டி ஏன்டா, இந்த 2மே தட்டும். அலுப்பு தட்டு போல இந்த வேலை இதேதானா, காலைல எந்திரிச்சா இட்லி, அப்ப தோசை, பொங்கல், சாயங்காலம் வந்தா இது, என்னடா இது பொழப்பு. அதுலயும் ஒரு திமிரு தோணும், என்ன மாதிரி இட்லி சுட முடியுமா, நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற அந்த எண்ணமும் வரும். அது போல அக்னிக்கு என்ன வந்ததுன்னா, பலகாலம் காகுதியிலேயே பெறுகின்ற அந்த 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 பரிசெல்லாம் கொண்டு போய் கொடுத்த அவன் என்ன நினைச்சிட்டான்னா, நான் போய் கொடுக்கல அப்படின்னா எப்படி செய்யணும், நான் தானே கொடுக்கிறேன், நான் தானே வாங்குறேன், எனக்குத்தானே ஆற்றல் இருக்குன்னு தன்னுடைய ஆற்றலை தவறாக புரிந்து கொண்டு நிற்கும் போது கேக்குறாங்க, எப்ப இவ்வளவு நாள் இந்த சிவபெருமானுக்கு இந்த மாதிரி அடிமை வேலை நீ செய்யறதுக்கு தக்ஷன் ஒரு யாகம் நடத்துறான், அதுல வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உனக்கு ப்ரமோஷன் தெரியும்ல, பூதங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு தெரியும்ல. 5 பூதம் இருக்கு இல்லையா, 5 பூதங்கள்ல மண்ணு, அதுக்கடுத்து நீரு, அதுக்கடுத்து காற்று, அதுக்கடுத்து நெருப்பு, அதுக்கடுத்து மன்னிக்கணும் நெருப்பு, அதுக்கடுத்து காற்று, நெருப்பு, அதுக்கப்புறம் காற்று, அதுக்கப்புறம் ஆகா. இதுதான் ப்ரமோஷன். ஏன்னா நீர் அப்படிங்கிற தத்துவத்துல என்ன ஒடுங்கிரும்னா மண் தத்துவம் ஒடுங்கிரும். புரியுதுங்களா? நெருப்பு அப்படிங்கிற தத்துவத்துல மண்ணும் நீரும் ஒடுங்கிரும். காற்று தத்துவத்துல நெருப்பு, மண்ணு இதெல்லாம் ஒடுங்கிரும். வானம்ன்ற தத்துவத்துல 4 பூதம் ஒடுங்கிரும். இந்த 4 பூதம் ஒடுங்கி வானம் ஆயிடும், ஒடுக்கும். அதுதான் அதனுடைய ப்ரமோஷன். இப்போ நீங்க அக்னி அப்படின்ற பூதமா இருக்கீங்கன்னா அடுத்த ப்ரமோஷன் எங்க கிடைக்கும் உங்களுக்கு? காத்து, வாயுவா மாறிடுவீங்க. அதுக்கடுத்த ப்ரமோஷன் என்னவா கிடைக்கும் உங்களுக்கு? ஆகாயமா கிடைக்கும். இந்த மாதிரி அப்ப பூதங்களோட உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொன்ன உடனே இந்த அக்னி என்ன நினைச்சுக்கிச்சு, சரி இவ்வளவு நாள் நம்ம தான் பாக்குறோம், நம்மளாலதான் ஆற்றல் இருக்கு, சரி அங்க போனா ப்ரமோஷன் கிடைக்குது. ப்ரமோஷன் யாருதான் கொடுக்க முடியும்? யாரு நெருப்பு வச்சாலும், யாரு வந்து திருத்திரல் தீயில் வெம்மை செய்தோன், அந்த சந்திரனுக்கு குளுமை செய்தவன், நம்முடைய மண்ணுக்கு திறம் என்ற திடத்தை கொடுத்தவன், அது போல நீருக்கு சுவையை தந்தவன். இதெல்லாம் யார் தந்தவனா? சிவன் ஒருவன் தானே தந்திருக்கான்ற அந்த புரிதல் இல்லாதனால இவன் தக்ஷனுடைய யாகத்துக்கு போயிட்டான். அதனால இவனுடைய பரிசு அழிந்தது, அக்னியோடைய பரிசு அழிந்தது. அக்னி நினைத்தது தன்னால் ஆக முடியும், தான் தான் சாமி கொடுத்த, நமக்கு கொடுத்த இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த ஆற்றல், இந்த அறிவு எல்லாமே இறைவன் கொடுக்க வந்ததுன்னு நினைச்சா மட்டும்தான் இறைவனுக்கு கீழே நம்ம இருப்போம்.
அது இல்லை அப்படின்னு தோணும் போது நம்ம இறைவனை விட்டு வெளியே வரக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதனால அக்னிக்கு எப்படி பரிசு அழிந்தது அப்படிங்கிறத வருகின்ற அமர்வுல பார்த்து, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த சிவ பக்தர்களுடைய அந்த பரிசெல்லாம் எப்படி அழிந்தது என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யும் முகமாக சரவணை சிவசக்தி. சரவணசாமி ஐயா இல்லைங்களா? சரி. வான்முகில் வளாது பெய்க. சாருமதி அம்மா பாட முடியுங்களா? அம்மா பாடு. வான்முகில் வழாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கில் ஓங்க நற்றவம் வேலி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல குறிக்கலாம். ஏதாவது அனுபவம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஓரிரு வார்த்தைகள்ல 2 அடியார்களுக்கு மட்டும் வாய்ப்பு. நம்ம அதோட நிறைவு செய்யறோம். அங்கே இருக்கேன்யாம்மா, பேசுங்கம்மா. ஐயா திருவடி வணக்கம். இன்னைக்கு மாயை பத்தி முதல்ல சொல்லும் போது மாறுகின்ற பொருள் தான் மாயைன்னு ஐயா சொல்லிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் சிவனடியாருடைய இலக்கணத்தை பத்தி சொல்லும் போது இறப்பு பற்றி பயம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் சிவனடியாருடைய இது. இப்ப அந்த இறப்பு அந்த ஆத்மாக்கு சுழண்டுகிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தை நீங்கணும் அப்படிங்கிறது சிவனடியாருடைய இலக்கணமா வச்சுக்கணும்னு சொன்னீங்க ஐயா. அது புதுசா தெரியாத கருத்தா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் 63 நாயன்மார்களும் என்ன பண்ணாங்கன்னா இறைவன் திருவடியே தான் மூச்சு காற்றா அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எப்பவுமே நம்ம சொல்லும் போல நமச்சிவாய சிவாய நம்ம இதுக்குள்ளே நம்ம பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இன்னுமே அதிகமா அந்த 63 நாயன்மார் அதே எந்த நேரம் அந்த சிந்தனையிலே அதை அவங்க செஞ்சதை விடாம செஞ்சாங்க அவங்களுடைய தொண்டுகளை. அதே மாதிரி நம்மளும் அதை பண்ணணும்னு புரிஞ்சுது. அப்புறம் கடம்ப சொன்னீங்க. கடம்ப மலர் ஒரே மாதிரியா எல்லா மலரும் ஒரே நேரத்துல மலரும்னு சொன்னீங்க. மலரும் போது எல்லாமே ஒன்னா மலரும் அப்படிங்கறது சொன்னீங்க. அதே மாதிரி முருகன் இருக்கிற எல்லா அடியார்களுக்கும் ஒரே மாதிரி அருள் செய்வார் போகும்போது நமக்கு அப்படிங்கிறது அந்த விஷயம் நல்லா இருந்தது. அப்புறம் அறிவுங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. அது தெரியாதவற்றை தெரிந்து கொள்வதுதான் அறிவு. நமக்கு என்ன தெரியலையோ அது தெரிஞ்சுக்கிறோங்கிறத அறிவு. அதுக்கு ஔவையாருடைய இது சொல்லுங்க, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. நமக்கு தெரியாது இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நம்ம தெரிஞ்சது கொஞ்சம்தான் அப்படிங்கிற ஒரு இதோட நம்ம பண்ணாதான் நம்மளால நிறைய அறிஞ்சு கொள்ள முடியுங்கிறது புரிஞ்சுது ஐயா. அதுக்கப்புறத்த அருளுடைமை திருக்குறளை பத்தி நிறைய அதுல சொன்னீங்க ஐயா. அருள்ங்கிறது என்னன்னா தன்னிடம் இருக்கின்ற பொருளை எந்தவித தங்கு தடை இல்லாமல் பிறருக்கு வழங்குவதுதான் அருள். அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தானம் கொடை ஈகை அது 3 பத்தி சொன்னீங்க. தனக்கு மேல கொடுக்கறது தானம், தனக்கு கீழான நம்மளோட கொஞ்சம் கீழே இருக்கவங்க கொடுக்கறது கொடை, ஈகைங்கிறது தமக்கு சமமானவங்களுக்கு கொடுக்கறது ஈகைன்னு சொன்னீங்க. இது எல்லாமே அறத்துக்குள்ள வந்துரும். இது எல்லாம் செய்யறது அறத்தோட சேர்ந்த விஷயம்தான். அதுக்குள்ள இதெல்லாம் பயணிக்கலாங்கிறது புரிஞ்சுது ஐயா. அதுக்கப்புறம் கண் ராவணன் அந்தகன் அவங்க எல்லாருமே அந்த 12 பேரும் அவங்க 12 பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்தது. அவங்க எல்லாருமே சிவபூஜை பண்ணவங்க. ஆனா அந்த சிவபூஜை பண்ணும் போது அவங்க என்னன்னா மத்த பொருளை சிவத்தை தவிர மத்த எல்லா பொருளையும் அவங்க வேண்டுனாங்களே ஒழிஞ்சு சிவத்தை அவங்க கேட்கல. நம்ம சிவபூஜை இனிமே சிவம் தான் எனக்கு வேணும். எப்பவுமே இப்ப கோயில்ல போய் நிற்கும் போது இப்ப இதெல்லாம் வேணும் அது வேணும்னு கேட்கிற தன்மையெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் சிவமே கேட்கக்கூடிய தன்மை இனிமே கொண்டாடணுங்கிறது புரிஞ்சுது ஐயா அன்னைக்கு சொன்ன வகுப்புல. நல்லா இருந்துச்சு. அப்புறம் அக்னி ஆகுதியை இறைவன்கிட்ட கொண்டே சேர்க்கக்கூடியவர் அக்னி.
அவர் ஆற்றல் வந்து என்னன்னா நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு தவறான நினைப்பு இருந்ததுனாலதான் அந்த நினைப்பு இருக்கக்கூடாது. அது இல்லாம இறைவன் கொடுக்க வந்தது, இறைவன் கொடுக்கறதுனாலதான் நம்ம அந்த விஷயம் செய்ய முடியுதுன்னு நம்ம நினைச்சோம்னா அந்த இதுல இருந்து நம்ம அந்த மாயையில இருந்து நீங்கலாம் அப்படிங்கிறது. எதுவுமே செய்யறோம், நம்மளா செய்யற விஷயங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சது ஐயா. அக்னி பகவான் அருமையான புரிதல். விவேகம்மா சுவாமி. ஐயா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்கிறேங்க, அனைவரும் திருவடி வணங்கிறேங்க. முதல்ல மாயை அப்படிங்கிறது வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு கொடுத்த நம்ம உதவிக்காக, நம்ம அறிவில் இருக்க அறியாமையேங்கிற இருளை போக்குறதுக்காக ஒரு விளக்கா கொடுத்தது மட்டும்தான் மாயை. அந்த மாயைக்குள்ள போய் நம்ம சிக்காத நம்ம சிவத்தை தெளிந்து அறிந்து வெளியில வர்றது அப்படிங்கிறத வந்து இந்த பூவள்ளி கொய்யாமை அப்படிங்கிறது. இதுல வந்து சான்றோர்கள் அப்படிங்கிறது வந்து சான்றோர்களுக்கு வந்து விளக்கு அப்படிங்கிறது இந்த பொய்யாத விளக்காகிய சிவன் தான். தம்மக்குள்ளையும் சரி வெளியிலையும் உள்ள இருக்கிற மெய்ப்பொருளாகிய சிவம் தான், சிவம் மட்டும்தான் விளக்கு அப்படிங்கிறத வந்து அறிந்து கொண்டு அவனை சிவபூஜை பண்றதுக்காக தான் வந்து இந்த மாயையை வந்து நம்மளுக்கு கூட்டி வச்சிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் முதல் மாயை அப்படிங்கிறது இந்த உடல் மேல வர பற்றும் இந்த உடல் மேல இருக்கிற ஒரு மாயையை விளக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். அது இந்த 84 லட்சம் யோனி பேதத்துல வந்து இத்தனை கோடி வருஷமா வந்து நம்ம ஆன்மா எத்தனையோ நிறைய உடலை எடுத்து விட்டு விட்டு வந்திருக்கு. அந்த விட்டு வந்ததுல வந்து ஒரு இளைப்பாடுறதுக்காக கொடுக்கப்படுறதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த உடம்பு அப்படிங்கிறது. அதனால நம்மளுக்கு இந்த உடம்பு மேல இருக்கிற மாயையை வந்து முதலில் விடணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுல விடும்போது பாத்தீங்கன்னா அந்த 4 விதமான ஆன்மாக்கள் நம்ம அந்த வித்தியாசம் சொன்னீங்க. மந்ததரம், மந்த தீவிரதரம் அப்படிங்கிறதுல வந்து சொன்னீங்க. மந்தத்தரம் அப்படிங்கிறது வந்து இன்னும் நம்மளுக்கு காலம் இருக்கு, இன்னும் கோயிலுக்கு நம்ம பின்னாடி போய்க்கலாம், சிவபூஜை அனுஷ்டானம் அப்புறம் பண்ணிக்கலாம், சிவபூஜை அப்புறம் பண்ணலாம், வீட்டுல வந்து நம்ம வழிபாட்டு முறையை வந்து இன்னும் செய்யறதுக்கு கடமைகள்லாம் முடிச்சு செய்யலாம்னு நம்ம காலத்தை தள்ளி போட்டுட்டு வர நிலைதான் வந்து நம்மளுக்கு வந்து மந்ததரம் நிலையில இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது வந்து தீவிரதரம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து அருளாளர்கள். இந்த உடல் கொடுக்கப்பட்டது சிவனால கொடுக்கப்பட்டது, அவனோட கருணையால கொடுக்கப்பட்டது, அவனை வணங்கி அவனோட திருவடியை அடைவதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு அந்த நிலையை அறிஞ்சு நடந்தவங்க தான் வந்து அருளாளர்கள். நம்ம 63 நாயன்மார்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த நிலையில வந்தவங்க அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது வந்து கடம்ப மலர் அணிந்து முருகன் வந்து நம்மளுக்கு வந்து அருள் புரிவது எப்படி அப்படின்னா, ஒரு செடியில வந்து பாத்தீங்கன்னா தாமரை மலருது அப்படின்னா முதல்ல மொக்கு விடும், அடுத்தது வந்து அப்படியே கொஞ்சம் அது பெருசாகும். சூரியன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணு மொக்கா இருக்குங்க, ஒண்ணு வந்து மலர நிலையில இருக்கு, ஒண்ணு மலர்ந்து இருக்கும், ஒண்ணு வந்து வாடுற நிலையில இருக்கும், ஒண்ணு உதிர்ற நிலையில இருக்கும். ஆனா வந்து நம்மளோட கடம்ப மலர்ல பாத்தீங்கன்னா அந்த மரத்துல ஒரே விதமா எல்லா மலர்களுமே ஒரே சமயத்துல ஒரே நேரத்துல எல்லாருமே மலரக்கூடியது. அந்த மலரை வந்து நம்ம முருகன் அணிந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா, அவனை நாடி வர்ற அவனுக்கு அவன் மேல பக்தி கொண்டு வர்ற எல்லா பக்தர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத, எந்த ஒரு வேறுபாடு இல்லாத ஒரே மாதிரி அருள் புரியறவர் தான் வந்து நம்மளுக்கு முருகர் அப்படிங்கிற நிலையை இது பண்ண சொன்னீங்கய்யா. அடுத்தது வந்து ஆன்மா எப்போ நம்மளுக்கு மலரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஆன்மா வந்து பூக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த மனித பிறவி எடுத்து நம்ம இந்த 5 எழுத்து எண்ணி சிவபூஜை செஞ்சு சிவன்தான் நம்மளுக்கு, சிவத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஒரு நிலைக்கு வர்றதுக்காக தான் இந்த மனித பிறவி இந்த உடம்பு கொடுக்கப்படுது. அதை உணரும் போதுதான் வந்து நம்மளோட ஆன்மா வந்து மலருது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா இருந்ததுங்க. நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கு உண்டானது வந்து இது வேணுமா, இது பாரமா இருக்கேன்னு நினைச்சதெல்லாம் போய் இல்ல இது வேணும், இதை வச்சுதான் நம்ம சிவத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இறுக பற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்க உறுதி கொடுத்த மாதிரி இருந்ததுங்க.
அதுக்குதான் வந்து திருவெம்பாவை இந்த 10 நாளா நம்ம பாடுறது எதுக்கு அப்படின்னா, அந்த திருவெம்பாவை நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்ம கூட வாழ்றவங்களும் சரி, நம்ம குழந்தைகள், நம்மளுக்குள்ள இருக்கிறவங்க, நம்ம உற்றார் உறவினர், பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த சிவத்தை வழிபாட்டுக்குள்ள கொண்டு வரணும். நான் பெற்றத நான் கேட்கறத எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு சத் சங்கமோ, திருப்புகளோ, திருமுறையோ, திருவெம்பாவை இது எல்லாமே பாட வைங்க. அது உங்களால முடியும் அப்படிங்கறத வந்து ஒரு வழிகாட்டி இருக்கீங்க இன்னைக்கு. அது வேலுண்டு வினையில வழிபாட்டுல வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து கலந்துக்குங்க. இந்த சிவத்தொண்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது வந்து நீங்க கண்டிப்பா நம்ம சிவத்தை உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது வந்து நம்ம அறிவை பத்தி சொன்னீங்க. நம்ம அறிவு அப்படிங்கிறது வந்து இந்த ஐம்புலனோட வழியில போய் ஒரு அனுபவத்தை பெற்று ஒரு செயலை செஞ்சு ஒரு அனுபவமா பெறும்போதுதான் அதோட உண்மைத்தன்மையே வந்து நம்மளுக்கு அது அறிய முடியுது. அப்ப அந்த ஐம்புலன் வழியை நம்ம செல்லும் போது ஒரு சுயநலம் இல்லாத, ஒரு தீயது அப்படிங்கிறதுக்குள்ள போகாத, நம்ம வந்து நல்ல வழியில போய் ஒரு சுயநலமே இல்லாத போய் நம்ம அறிந்து கொள்வது மட்டும்தான் அது அறிவு. அந்த அறிவு என்ன உண்மையான இது என்னன்னா அது சிவம் மட்டும்தான், அருள் தான். அருளும் சிவமும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அந்த அறிவு அப்படிங்கிறது வந்து இப்படி போய் நம்ம அறிந்து கொள்றது மட்டும் நம்மளுக்கு அறிவு நிலை மேன்மைக்கு வராது. அப்படி நம்ம அப்படி அறிந்து கொள்ள வந்து நமக்கு வந்து உள்ள அறியாமை வந்து நம்ம உணருவோம். நம்மளுக்கு படிக்கதான் வந்து நம்மளுக்கு ஒரு திருப்பதிகம் படிக்கும் போதுதான் நம்ம இன்னும் எத்தனை திருப்பதிகம் பாடாது இருக்கோம். நம்மளுக்கு தெரியாதது வந்து நிறைய இருக்கு. நம்ம கிட்ட நம்ம படிச்சது ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு நம்மளோட அறியாமையும் நம்மளோட தரமும் நம்மளுக்கு தெரியும். அப்படி தெரியறதா வந்து நம்ம அறியாமையை வந்து அறிந்து கொள்றது மட்டும்தான் நம்மளுக்கு அறிவு. சிறந்த அறிவு அப்படிங்கிறது நல்லறிவு அப்படிங்கிறது வந்து சிவத்தை அறிந்து கொள்றது மட்டும்தான். நாம் அனைத்தையும் வந்து அறிஞ்சவங்க கிடையாது. சிவத்தை அறியறதுக்காக கொடுக்கப்பட்ட அறிவு தான் நம்மளுக்கு சிறந்த அறிவு, சிவன் அறிவு அப்படிங்கிறது. அப்ப இந்த அறிவு வரும்போதுதான் வந்து இந்த உடலையும் உலக மாயையும் அறிந்து அதுல இருந்து நம்ம விலகணும் அப்படிங்கிற ஒரு அறிவுத்தன்மை வந்து நம்மளுக்கு சிவம் உணர்த்துறாரு அப்படிங்கிறத உணர்த்தினீங்க. அடுத்தது வந்து அருள் அப்படிங்கிறது வந்து தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் எல்லாருக்கும் தங்கு தடையின்றி ஒரு பாகுபாடு இன்றி வழங்குதல் அப்படிங்கிறது தான் வந்து அருள் நிலை அப்படிங்கிறது. அது நம்மளால முடியாது. அது வந்து சிவத்துக்கோ அருள் சக்திக்கு மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து தானம், கொடை, ஈகை அப்படிங்கிறது ஈகை தர்மம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருளையும் வந்து ரொம்ப சிறப்பா விளக்குனீங்கய்யா. இதுல எல்லாமே தெரிஞ்சு நம்ம இப்படி வரும்போது அந்த நிலையில இருக்கிறதா வந்து இந்த பாடல் 15வது பாடல் பூவள்ளி கொய்யாமையில வந்து இந்த 11 பேருமே வந்து அங்கி, அருக்கன், ராவணன், அந்தகன், கூற்றுகன், செங்கன், அரி, அயன், இந்திரன், சந்திரன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து சிவபூஜை பண்றவங்க. சிவபூஜை பண்ணி ரொம்ப சிறப்பா வாழ்ந்துகிட்டு அவங்க சிவன் கிட்ட வரம் பெற்றவர்கள் தான் இந்த 11 பேரும். ஆனா இவங்க வந்து சிவத்தை தவிர இவங்க பதவி, புகழ், பெருமை அவங்க அந்த நிலையே வந்து வேண்டி அவங்க பெற்றுட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு சிவத்தை விட்டுட்டு ஒரு வேள்வி தக்கன் செய்யும் போது அந்த வேள்வியில போய் இவங்க எல்லாருமே கலந்துகிட்டாங்க. அப்ப அந்த கலந்துகிட்டங்காட்டி வந்து அவங்களோட பரிசு அவங்க பெற்ற வரத்தையும் சரி அவங்களது எல்லாத்தையுமே வந்து சாமி வந்து அழிக்க வேண்டியது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுல அக்னி அப்படிங்கிறவர் வந்து தன்கிட்ட சேர்ற பொருளும் சரி இடுற பொருளை பூராமே வந்து அவர் அதை உள்வாங்கி அதை வந்து கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையுமே அதோட பங்கை கொண்டு சேர்த்துறதுதான் அவரோட பொறுப்பு வேலையா இருந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்மளை வந்து கருவியாக்கி சிவத்தை வந்து அடைய வைக்கிறது இதை கொண்டு போய் சேர்த்துறாருங்கிறத வந்து அவரோட செருக்காலையும் அவரோட அறியாமையாலையும் வந்து அவர் உணராத தான் செய்யறேன், நான் கொண்டு சேர்த்துறேன், நான் தான் பெருசுன்னு சொல்லி சிவத்தை அங்க மறந்தங்காட்டி தான் வந்து அவர் வந்து தக்கன் வேள்வியில போய் கலந்துகிட்டு அவர் வந்து பாதிக்கப்பட்டாரு அப்படிங்கிற நிலைய வந்து சொல்லியிருக்கீங்கய்யா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலங்கய்யா.
விவேகம் உண்மையிலேயே மீண்டும் ஒரு முறை முழுவதுமாக நாம் கேட்ட ஒரு நிலைப்பாடு அத்தனை பேருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. அடியனுடைய நண்பன் அடியன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நாங்க ஆரம்ப காலத்துல பக்தி செய்யும் போது ஒவ்வொரு திருக்கோயிலுக்காக போய் சிவபெருமான திருக்கோயில் போய் நானும் அடியனுடைய நண்பர் பிரவீன் ஐயா அவங்க வந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துதான் ஒவ்வொரு கோயிலுக்கும் சேர்ந்து நாங்க தெரிஞ்ச 2 பாட்டு தான். அது உங்க எல்லாருக்கும் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். காதலாகி அந்த பாட்டும் மாசில் வீணையும் அந்த 2 பாட்டையும் தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து பாடுவோம். ஐயா இன்னைக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அடியார்கள் ஐயாவுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். ஐயா எடுக்கின்ற எல்லா செயலுக்கும் ஒரு நல்ல விஷயம் வரணும். ஐயாவுக்கு நல்லபடியா எல்லா விதமான எந்த தங்கு தடை இல்லாம அவர்களுடைய எல்லா விதமான செயல்களுக்கும் பெருமான் உறுதுணையா இருக்கணும்னு சொல்லி அடியார்கள் எல்லாம் நீங்க வாழ்த்தணும். மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம். சுவாமி யாராவது இந்த மண்ணில் நல்ல வண்ணம் மட்டும் ஐயாவுக்காக. பிரவீன் ஐயா, சுவாமி உங்களுக்காக ஒரு சின்ன விண்ணப்பம். ஐயா எடுக்கின்ற அத்தனை செயல்களும் பெருமான் உறுதுணையாக இருந்து அவர்கள் விண்ணப்பம் வைக்கணும்னு சொல்லி மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம். பிரேமாமா, அங்கற்கண்ணியமா யாராவது மண்ணில் நல்ல வண்ணம் ஐயாவுக்காக பாடுவோம். நம்ம எல்லாரும் அன்மியூட் பண்ணி நம்ம எல்லாம் சேர்ந்து ஐயாவுக்காக ஒரு சின்ன விண்ணப்பம் வைப்போம். சிவாய நமங்கய்யா. அங்கே பாடட்டுங்க. பாடுங்க அம்மா, பாடுங்க அம்மா, பாடுங்க. அம்மாவுக்கு தொண்டை சரியில்லைம்மா, அதனாலதான் அமைதியா இருக்கிறம்மா. சம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லகுதோறும் கழுமல பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். அடியனுடைய பக்தி வாழ்க்கைக்கும் சரி, அடியனுடைய இந்த இப்ப இருக்கிற எல்லா வாழ்க்கைக்குமே பிரவீன் ஐயா ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க. அதனால ஐயாவை எல்லாருமே வாழ்த்தணும். அடியார்கள் வாழ்த்தி அவர்களுக்கு நீங்க அவருக்கு நல்ல விண்ணப்பம் வச்சு அவருக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லணும்னு அடியன் அவரோட திருமுகத்தை காட்ட சொல்லுங்கய்யா. சுவாமி திருமுகம் காட்டுங்க. சுவாமி பிரவீன் ஐயா, சுவாமி திருமுகம் காட்டுங்க. வணங்கும் போது இறைவன்கிட்ட விண்ணப்பம் செய்யறேன் ஐயா, நல்லா இருப்பாங்க, சௌக்கியமா இருப்பாங்க ஐயா. சிவாயம் சிவாயம் சிவ 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 ஐயா, உங்க அடியனுடைய சிறந்த நண்பர். இவங்க மூலமா தான் நிறைய பக்தி செஞ்சிருக்கோம். முழு பக்தியுமே ஆரம்ப காலகட்ட பக்தி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பக்தி ஸ்டார்ட் ஆனது ஐயா மூலமா. அதனால ஐயா இன்னைக்குமே நிறைய வகையில அடியனுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஒரு சின்ன சூழல் இருக்கு. அந்த கடினமான சூழல்லாம் அவங்களுக்கு ரொம்ப எளிமையா ஆகணும்னு சொல்லி நீங்க எல்லாம் விண்ணப்பம் இன்னைக்கு வச்சிருக்கீங்க. தொடர்ந்து விண்ணப்பம் வைங்க. கூடிய விரைவில் ஒரு மங்கள செய்திகளோடு உங்க எல்லாரையும் மீண்டும் பிரவீன் ஐயா உங்களை சந்திப்பார். உங்களை அப்படின்னு ஐயா காட்டுறாங்க. ஐயா பிரவீன் ஐயா, நீங்க ஒரு வார்த்தைகள் குருவர்களும் திருவர்களும் கூடவே இருக்கும் ஐயா, எந்த நாளும். மகிழ்ச்சி. சாந்தி அம்மா, நீங்க நல்லா வாழ்த்தணும் சாமி, எல்லாரும் வாழ்த்துங்க. அது ஐயா இன்னைக்கு அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது, அதனால ஐயா நான் வர சொன்னேன். அவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல சாநித்தியம். ஏன்னா அடியார் திருக்கூட்டத்தோட சேர்ந்து ஒரு இது செய்யறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு சாநித்தியம் சுவாமி. அதனால ஐயாவுக்கு என்னமா எல்லாமே மிகச்சிறப்பா நிகழணும்னு சொல்லி தொடர்ந்து அடியாரும் விண்ணப்பம் வச்சுட்டே இருக்கேன். சிறப்பாக நிகழணும் சாமி. சிறப்பு மகிழ்ச்சி ஐயா. பிரவீன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கய்யா. ஐயா நீங்க ஒரு வார்த்தை சின்னதா பேசுங்க. நீங்க சொல்லுங்க சார், உங்க சின்ன ஒரு வார்த்தை. ஐயா உங்களை பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஒரு சின்ன வார்த்தை பிரவீன் ஐயா.